முன்னை வினையகலம் மூங்கில் குடியமுதன் கொண்டங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேத்தினேன் தென்புலத்தார்க்கு எண்ணக் கடவுடையேன் யாம் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதன்று நன்னினர்பால் சயந்தரங்கேத்தி ராமானுஜமணி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாளியம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைஷ நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பிரமானா திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செந்தொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தொக கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன் நாவனுள்ளே அல்லும் பகலம் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே சொல்லார் தமிழரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறி யாரும் தெரிந்தவன் என்னரும் சீர் நல்லார் பரமவி ராமானுஜன் திருநாமம் நம்பி கல்லார் அகலிடத்தோர் இதுபேர் என்று காமிப்பரே. சுவாமி திருவரங்கத்தமிழனார் ஆச்சரியமான ராமானுஜர் வைபவத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே கூரத்தாழ்வாடி அனுகிரகத்தாலே அந்த ராமானுஜர் வைபவத்தை தெரிந்து கொண்டு அவருடைய அனுமதியின் பேரிலே ராமானுஜர் நூற்றந்தாதி என்று சொல்லக்கூடிய 108 பாசுரங்களை அனுகிரகித்தார். அதில் ஒவ்வொரு பாசுரத்திலுமே ராமானுஜா ராமானுஜா என்கிற சப்தத்தை விட்டார் திருவரங்கத்தமிழர். அதிலே சுவாமியுடைய வைபவம் உலகத்தார்க்கு தெரிவிக்க வேண்டும். அந்த தெரிவிக்கக்கூடிய தன்மையை கூரத்தாழ்வார் துவாரா அவர் தெரிந்து கொண்டிருந்தாரும் அந்த வைபவத்தை தான் தெரிந்து கொண்டதை அனுபவித்தாரனோ அப்படிப்பட்ட அனுபவம், அந்த அனுபவத்தை லோகத்தார் எல்லாரும் அனுபவிக்கலாமே என்கிற நிலையோடு ராமானுஜன் என்று சொல்லுமேனே அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப நம்ம சொல்லார் தமிழர் மூன்றம் பாசுரமானது 44வது பாசுரம். 43வது பாசுரத்திலே ராமானுஜன் என்று சொல்லுமினே அப்படின்னு அதை சொல்லுன்னு நமக்கு உபதேசம் பண்ணார் திருவரங்கத்தமிழனார். சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றற ஓடும் படியிருள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கியான் அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை ராமானுஜன் என்று சொல்லுமினே. ராமானுஜன் சொல்லியாச்சுன்னா அதுக்கு சாட்சி அடியேனே. நான் எப்படி ஒன்று இருந்தேன், இப்ப ராமானுஜனை தெளி வளர்த்தாலே என்ன அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்க, அந்த ராமானுஜ நாமத்துடைய அனுபவம் என்று தெரிவிக்கிறார். அதனால நம்மையும் பார்த்து உலகத்தோடலாம் சொல்லாமே சொல்லுங்கோன்னு சொன்னார். உடனே இந்த பாத்திரத்துல எது பேர் என்று காமிப்பரே அப்படின்னு தெரிவிக்கிறார். திருநாமம் நம்பி கல்லார் அகலிடத்தோர் எது பேர் என்று காமிப்பரே. அந்த திருநாமத்தை நீங்க சொல்லாம இது புருஷார்த்தமா அது புருஷார்த்தமா எத்தையோ பாக்குறா பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு சில சந்தேகம்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை இன்மை. ஏன் நம்பிக்கை இன்மைன்னா, எத்தத்தின்னா பித்தந்தெளியங்கிற நிலை இன்னைக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு ஊடகங்களில் நிறைய அவரவர்கள் தங்கள் நெஞ்சில் தோணிதை சொல்லிடுறார். என்னைக்குமே நமக்கு ஒரு சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, அது எனக்கு சிரமமே இல்லாம கிடைக்கிறது, அது ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னா அதுலதான் நம்ம எண்ணம் போகவே போகும். அது ஒரு நிலை. இன்னொன்னு, சுலபமா கிடைக்கிறது அப்படின்னாலே அதுல கொஞ்சம் நம்பிக்கை வருது, கொஞ்சம் சிரமமாவே இருக்கும். இந்த 2 நிலையுமே உண்டு. ஆனா சாமானியமா லோகத்துல இப்படி பண்ணுங்க இது கிடைக்கும், இப்படி பண்ணுங்க இது கிடைக்கும்னா, அப்பன்னா அவ சொல்றவா இல்லாம அத்தனை பேரும் தேகாத்மா அபிமானிகள். தேகம் வேறு ஆத்மா வேறு என்கிற நிலை இல்லாமல் இந்த சரீரமே ஆத்மா நடிச்சுட்டு இந்த சரீரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை தான் சொல்றார். அதை நல்லா கடைபிடிக்கிறார். கடைபிடிச்சானா இங்கேயே இருக்க வேண்டியதுதான். அப்ப அவளுக்கு என்ன தோணுன்னா, நிறைய பேர் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவார். இதை பண்ணுங்கோ இது கிடைக்கும், இதை பண்ணுங்கோ இது கிடைக்கும், இதை பண்ணுங்கோ இது கிடைக்கும்னா
அப்ப யார் சொன்னதை எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாமே பண்ணுவா. பண்ணுவானா இந்த வாரம் இதை பண்ணுவா, அடுத்த வாரம் அதை பண்ணுவா, அடுத்த வாரம் அதை பண்ணுவா. அதைத்தான் இங்க சொல்றார் சுவாமி திருவரங்கத்தை. எது பேர் என்று காமிப்பாரு, எது புருஷார்த்தம்னு உங்களுக்கு தெரியலையே. எத்தனையோ பார்த்துட்டு இருக்காரு. எது புருஷார்த்தம், எது பேர் என்று காமிப்பாரேன்னு இருக்கிறார் இல்லையா. ஏன்னா ராமானுஜர் எப்படிப்பட்டவர், அவருடைய பேரை சொல்லுங்கோன்னு சொன்னேன். அதை தன்மாவை எதன் பின்னாடி ஓடுறே. சகல சாஸ்திரத்தையும் உணர்ந்தவர் சுவாமி ராமானுஜர். அப்படி இருக்கச்சேது அவர் பெருமை சொல்லி அந்த நாமத்தை சொன்னா அந்த நாமத்தால் நமக்கு எத்தனை வைபவம் கிட்டுகிறது அது தெரிஞ்சுக்காம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றா, ஐஸ்வர்யத்துக்கு போறா, கைவல்யத்தின் பின்னாடி போறா. இப்படி ஓடிட்டு இருக்கலே இந்த உலகத்துடைய இயற்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி 44ஆம் பாசனத்துல தான் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கார். சொல்லார் தமிழொரு மூன்றும் சுருதிகள் 4ம் எல்லையில்லாரினரியாகவும் தெரிந்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட திருநாமம் ராமானுடைய திருநாமத்தை திருவரங்கத்தை சொன்னதை நம்பி, அதாவது ராமானுஜர் என்று சொல்லுங்கோன்னு சொன்னார். சொன்னா என்ன கிடைக்கும் உனக்கு? சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றற ஓடும். ஆச்சரியமான பாசனம் 43வது பாசனம். ராமானுஜன் சொல்லாச்சுன்னா என்ன லாபம் கிடைக்குது? திருவும் உணர்வும் சொலக்கும். அது மட்டும் இல்ல, சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். சொலப்புகில் வாயம் ராமானுஜன் சொல்லுவதற்கு முன்னாடி அமிர்தம் ஊறுது. சொல்லணும் ஆரம்பிக்கணும் ரான்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி அமிர்தம் ஊறுதணும். அத்தனை வைபவம் ராமானுஜர் வைபவம் படுத்த திருநாமத்துக்கு. அதை சொல்லாம விட்டேனேன்னு சொல்லி இந்த வருத்தத்தோடு படக்கூடிய ஆச்சரியமான பாசனம் இந்த பாசனம். அந்த பாசனத்திலே நாம கடந்த காலக்ஷேபத்திலே சுவாமி மணவாளனுடைய வியாக்கியானம் என்ன, அதற்கு மேற்கொண்டு மணவாளனுடைய பதபதார்த்தங்கள் என்ன, அவருடைய அவதாரிகளை அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு திருலோகஞ்சியுடைய வியாக்கியான அவதாரியை அனுபவிக்க பெற்றோம். அந்த வியாக்கியானத்திலே கிட்டத்தட்ட பாதி வியாக்கியானத்தை அனுபவித்தோம். மேற்கொண்டு அனுபவிக்க பிராப்தமா இருக்கு. ஆச்சரியமான அனுபவம். சொல்லார் தமிழரு மூன்றும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல தமிழரு மூன்றும் சுருதிகள் 4ம் எல்லையில்லாரினரி ஆகும் தெரிந்தவன். ஏன்னா ராமானுஜனார்த்த வைபவம்னு சொன்னாரணும். அந்த வைபவம் எதுக்கு சொல்றேன்னா மேற்கொள்ளுதான். இது என்னன்னா முதல் பாதி ஒரு விஷயத்த சொல்றார் இந்த பாசுரத்துல, அடுத்த பாதியில இன்னொரு விஷயத்த சொல்றார். அப்படின்னா பாதி பாட்டுல ராமானுஜ நாமத்தை சொன்னார், அடுத்த இன்னொரு பாதி பாட்டுல சொல்லுமினே இது பேர் என்று காமிப்பேன்னு இவாள் பேசிட்டு இருக்கார். நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, ராமானுஜர் என்று சொல்லுமினேன்னு சொல்லி 43ஆம் பாசுரத்தை சொல்லிட்டார். சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்பகில் வாயமுதம் பறக்கும் என்கிற பாசுரத்திலே சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் இவ சொன்னாலா இல்லையான்னு சொல்லலேன்னு இந்த பாட்டுல சொல்றாரு. மறுபடியும் ஏன் சொல்லணும்? மறுபடியும் ராமானுஜர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சொல்லார் தமிழரு மூன்றும் சுருதிகள் 4ம் எல்லையில்லா அறநெறி யாகம் தெரிந்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. நமக்கு சந்தேகம். அங்கதான் சொல்லுங்கன்னு சொல்லியாச்சே சுவாமி. சொல்லுங்கன்னு சொன்னபடியாலே இவா சொல்லல. இவானா யார்? நாம தான், வேற யாரும் இல்லை. நாம சொல்லல. சொல்லாதபடியாலே அதனால வருத்தப்பட்டு எது பேரென்று காமிப்பரே, புருஷார்த்தம் எதுன்னு தெரியாம நீங்க அலைஞ்சிருக்கலே, இப்படி போயின்றிருக்கலே, வீணா போயின்றிருக்கலேன்னு இந்த வார்த்தை சொன்னார். சொல்றச்சே மறுபடியும் இங்க ராமானுஜ வைபவத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? அங்கதான் சொல்லியா சொன்னோம். எதுக்கு சொன்னாருன்னா திருவரங்கத்தமிழ்நாடு நீங்க இது மாதிரி பண்ணிருக்கிறேன்னு சொன்னார். சொன்ன உடனே நம்ம திரும்ப கேட்டோம், சுவாமி எங்க சுவாபம் இதுதான், என்ன பண்றது, எங்க கர்மா எங்களை விடல, தேவநீர் போல இருக்கக்கூடிய அந்த சப்தகுணத்தோடு இருக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு இல்லை. அதனால நம்ம எத்தத்தின்னா பித்தத்தடி என்று அந்த நிலையோடு இருக்கிறபடியாலே நீ சொன்னதை நாங்க சரியா புரிஞ்சுக்கல, மறுபடியும் சொல்லுமே. ரெண்டாவது, நீர் எங்களை விட்டுட்டேன்னா எங்களுக்கு யாரு இருக்கா உபதேசம் பண்றதுக்கு? ஒருத்தரும் உபதேசம் பண்றதுக்கு ஒருத்தரும் இல்லையே. நீரே விட்டாச்சுன்னா வேற யாரு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம். கேட்ட உடனே சொன்னாரு, அப்ப சொன்னாரு, முன்பாசுரத்துல ராமானுஜன் சொல்லுன்னு சொன்னேன், வாஸ்தவம் தான். ஆனா அந்த ராமானுஜருக்கு என்னென்ன வைபவம் மேற்கொண்டு சொன்னா, ஓ இத்தனை வைபவம் ராமானுஜர் இருக்கா பண்ணா சொல்லணுமே என்கிற என்ன வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால இந்த பாட்டுல மறுபடியும் சொல்லார் தமிழர் ராமானுஜர் வைபவத்தை சொல்றார். சொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் 4ம் எல்லையில்லா அறநெறியாகம் தெரிந்தவன்.
அப்படின்னு தெரிவிக்கிறார். சுவாமி இந்த மாதிரி உண்டா சுவாமி? நீங்க ஏன்னா ராமானுஜ வைபவத்தை சொல்லுன்னா அந்த மாதிரி உண்டானா ஜெகத்து முழுவதும் ராமானுஜ வைபவம் சொல்லப்படுகிறது அப்படின்னு தெரியும். இதை இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். அதாவது அந்த பகிச்சத சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதகா என்றும் எச்சகிஞ்சி தர்சவம் எச்சே சுயதேபிகா என்றும் என்பெருக்கண்ணலத்து ஒன்பொருளீரில என்றும் பண்புகள் நாரணன் தென்கடல் சீரை என்றும் பிரபாவ புரஸ்கரமாக அம்மந்திரத்தை உபதேசித்தா போலே இவரும் தான் முன்பொருள் செய்த சதுரக்ஷரி மந்திரத்தை எதிரிட்டு பிரபாவ வர்ண பூர்வகமாக அருளி செய்கிறார். சொல்லார் தமிழரும் ஒன்றும் சீர்தொடை 1000 என்றும் ஷடகோப வாங்மயம் என்றும் சொல்லுகிறபடியே கோமலங்களாய் தத்துவார்த்த நிசாங்களான சப்தங்களில நிறையப்பட்ட தமிழன்று. திருவாய்மொழி ஒரு என்ற பதம் காக்காட்சியான பூர்வோத்தர பதங்களில் அண்மையுக்கும் லோகத்திலும் வேதத்திலும் அதுக்கு சதர்சமான பிரமாணம் இல்லை என்றபடி மூன்றும் அதுக்கு 3 பிரகாரமாக கணிசிக்கத்தக்கதால் அத்விதீயமான மற்ற 3000 பிரபந்தமும் இப்படி ஆழ்வார் 11 அருள் செய்யப்பட்ட சமஸ்த திவ்ய பிரபந்தங்கள் அன்றைக்கே ஒரு 3 எந்தது திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாயும் பொருளாகவும் ஆசிரியமா தெரிவிக்கிறார். இதுதான் பார்ப்போம். ஒண்ணுமே இல்லை. இப்ப என்னன்னா ராமானுஜ வைபவத்தை சொல்லணும். அதே போல பெருமாளுடைய வைபவமாகட்டும் நம்மாழ்வாரோட வைபவமாகட்டும் இந்த மாதிரி ஆயிருக்கு. பெருமாள் வைபவம் என்ன? எச்சகிஞ்ச தற்சர்வம் தத்சேஸ்மிய தேபிகா அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்திய நாராயண ஸ்தர்தகா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட நாராயண நாமம் எப்படி இருக்கு? ஜெகத்து முழுவதும் எதையெல்லாம் பார்க்கப்படுகிறதோ, எதையெல்லாம் கேட்கப்படுகிறதோ, அது சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் எதெல்லாம் கேட்கப்படுகிறோ பார்க்கப்படுகிறதோ அது அத்தனையும் உள்ளும் புறமும் நாராயணன் என்பது வியாபித்திருக்கிறான். இது வேத வாக்கியம். அந்தர்பகிச்சத சர்வம் வியாக்கிய நாராயணன். அப்ப பகவானுடைய அபார கல்யாண குணங்கள் அந்த சாஸ்திரம் சொல்லிட்டு சரி. ஏன் பகவான் விபு எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை பகவான் விபு ஆனபடி அது இது சம்ஸ்கிருத வேதத்தால் சொல்லப்பட்டது பகவானை பத்தி. அதே திராவிட வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா ஆழ்வார் தெரிவிக்கிறார். முதல் 10 2ஆம் திருவாய்மொழி ஆச்சரியமான 10வது பாசம் என்பரு கண்ணலத்து ஒன்பொருளீரில வன்புகள் நாரணன் தென்கடல் சேரே. பகவானுடைய கல்யாண குணங்களை எண்ண முடியாது. என்பரு கண்ணலத்து ஒன்பொரு ஈறு இல. அப்ப எண்ண முடியாது, கல்யாணம் எண்ண முடியுது. அப்ப அதே போல இந்த எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களையும் எண்ண முடியாது. நம்மன்னா இந்த ஜீவாத்மா ஜீவாத்மாக்களையும் எண்ண முடியாது. பகவானுக்கு இருக்க ஒரு கல்யாண குணங்கள் என்பருக்கு அந்நலத்து ஒன்பொருள் ஈடில. ஒன்பொருள் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா அப்படி இருக்கச்சது ஜீவாத்மாவை எண்ண முடியாது. பகவானுடைய கல்யாண குணங்கள் எண்ண முடியாது. ஏன்? கல்யாண குணங்கள் எண்ணற்றவை. ஏன்னா இது கீழே வேதாந்தம் என்ன சொல்லிட்டு அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதகான்னு சொல்லிட்டு இப்ப அங்க ஜெகத்து முழுவதும் வியாபித்திருக்கிறான்னு சாஸ்திரம் சொல்லிச்சு. அப்பேற்பட்ட வியாபகனான பகவான் அப்படிப்பட்ட பகவானுடைய குணங்களை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்னது எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை எங்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம். அப்ப எங்கும் இருக்காங்கிற பகவானுடைய குணங்கள் ஒண்ணுமே இல்லையா சுவாமி? நிறைய குணங்கள் இருக்கு. அவாப்த சமஸ்த காமன் அகிலேய பிரத்யேகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன். அப்படிப்பட்ட குணங்களை எண்ண முடியாது. ரெண்டையும் சொல்லித்து இப்ப ஆழ்வாருடைய இந்த நாராயண மந்திரத்தை பிரமாணத்தோடு கூட்டுறாரு. எப்படி கூட்டுறாருன்னா உபனிஷத்து ஒண்ணு சொல்லித்து அதே போல ஆழ்வாரும் நாராயண மந்திரம் என்ன பிரபாவம்னா வேதாந்தம் முதல்ல என்ன சொல்லித்து அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதகான்னு சொல்லித்து. அப்ப வியாபகத்தை சொல்லித்து சொன்ன உடனே நம்ம புரிஞ்சுக்கல. எங்க வியாபித்து இருக்கானோ இருக்கட்டுமே. பிரகலாதன் சொன்னா என்ன கசி புரிஞ்சுனா எங்குமுலன் கண்ணன் புரிஞ்சுட்டானா புரிஞ்சுக்கல. நம்ம தெரிஞ்சுக்கல என்ன சுவாமி சொல்லார் தமிழர் 3 சுருதிகள் 4 எல்லை எல்லாரும் யாரும் தெரிஞ்சவன் அப்படின்னு வேதாந்தம் சொன்னா போலே இவரும் அந்த கிரமத்தை சொன்னார். நாம புரிஞ்சுக்கல. எப்படி பகவானுக்கு அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதகான்னு சாஸ்திரம் சொன்னதுக்கு அப்புறம் இப்படி உள்ளும் புறமும் பகவான் வியாபித்திருக்கான்னு சொல்லி கூட நான் புரிஞ்சுக்கல. அதே போல சொல்லார் தமிழர் 3 சுருதிகள் 4 எல்லை எல்லாரும் யாவும் தெரிஞ்ச சொல்லியும்
நாம புரிஞ்சுக்கல. இப்ப இந்த ரெண்டு அப்படியே வச்சுக்கணும். இப்ப ஆழ்வார் பாசனம் எப்படி இருக்குன்னா, என்பெருக்கண்ணலத்து ஒன்பொருளீரில வன்புகள் நாரணன் தென்கடல் சேரேன்னு இருக்கு இல்லையா? முதல்ல ஆழ்வார் என்ன பண்ணார், நாரணன் தென்கடல் சேரேன்னு சொன்னார். நாரணன் தென்கடல் சேரேன், நாரணன் ஸ்ரீமன் நாராயணன். அப்ப அந்த ஸ்ரீமன் நாராயணா நாராயணுடைய தின்கடல், நாராயணுடைய திருவடியை பத்துங்கன்னு சொன்னா ஆழ்வார் சொன்னார். நாம கேட்கல. ஏன் சுவாமி கேட்கல? என்ன சுவாமி, நாராயணன் யாருன்னே தெரியாது, அப்படிப்பட்ட நாராயண திருவடியை பத்தணுமா, எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொன்னோம். நாம கேட்கல. கேட்காத பள்ளியில உடனே நம்ம ஆழ்வார் பாட்டை மாத்திட்டார், வேற பாட்டு போட்டாரு. இல்ல அதே பாட்டை இன்னொன்னு சேர்த்துட்டார். நான் என்னது நாரணன் தென்கடல் சேரேன்னு சொல்லணும். இப்ப முன்னாடி ஒண்ணு சேர்த்தினார், வன்புகள் நாரணன் தென்கடல் சேரேன்னார். முதல்ல நாரணன் தென்கடல் சேரேன்னு சொல்லி பார்த்தார். நம்ம முகத்தை திருப்பிண்டோம், ஒண்ணுத்தையும் பார்க்கல. என்ன சுவாமி, யார் நாராயணன் தெரியாது அப்படின்னு. ஓ, வன்புகள் நாரணனா, அப்ப இத்தனை புகழ் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப உடனே என்ன பண்ணும், இத்தனை வைபவம் இருக்கா, இத்தனை வைபவம் இருக்கா அந்த நாராயணனுக்கு, உடனே நம்ம பார்த்தோம். அதே போல திருவரங்கத்தமிழ்நாரம் ராம் இதுக்கு முன்பாட்டியது சுரக்கம் தெருவம் உணர்வும் சொலப்புகள் வாயமுதம் பறக்கம் இருவினை பற்றரவூரும் படியில் உள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கியான் அரும் சீரம் முருகலையை துறக்கம் பெருமை ராமானுஜனம் என்று சொல்லுமேனேனே அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன நம்ம கேட்கல. ராமானுஜனுக்கு சொல்லுமேனேன்னு சொன்னோம்னா கேட்கல. அதனால என்ன பண்ணார் சுவாமி திருவரங்கத்தை சொன்னார், இல்ல ராமானுஜன் சொல்லும் சொன்னேன், அந்த ராமானுஜர் வைபவத்தை எல்லாம் அங்க சொல்லிய திருநாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். இவர் என்ன நினைச்சார், திருநாமத்தை சொன்ன உடனே வா சொல்லுவா என்கிற நம்பிக்கையோட அப்படி பார்த்துட்டே இருந்தார். நாம ஒண்ணுமே சொல்ல. ஓ, இவா ஒண்ணுமே சொல்லலையா, அப்ப ராமானுஜரை பத்தி இவாள தெரியாத போட்டுருக்கு, அப்ப அவருடைய பிரபாவத்தை சொல்லணும். அந்த பிரபாவத்தை சொல்வதற்காக தான் 44ஆம் பாசுரத்திலே சொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லார் நெறி யாவும் தெரிந்தவன் ராமானுஜன் அப்படின்னு திருமாவளத்தை தந்த புரியாப்பக. அப்ப அந்த பிரபாவபூர்வம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 3 இடத்தை சேர்க்கலாம். என்ன, நம்ம ஆழ்வார் வன்புகள் நாரணன் தென்கடல் சேரேன்னு சொன்னார். சாஸ்திரமும் அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்த நாராயண ஸ்திதகான்னு சொல்லிட்டு, திருவரங்கத்தவனாரோ சொல்லார் தமிழரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லார் நெறி யாவும் தெரிந்தவன் திருவி ராமானுஜன். இந்த 3 ஒரே அபிப்பிராயம். ஏன்னா முதல்ல நாரணன் தென்கடல் சேரேன்னு நம்ம பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆழ்வார் பாட்டை மாதிரினா வன்புகள் நாரணன் சேர்த்தார். அப்பதான் நமக்கு புரியுது. அதே போல அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதகான்னு எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மையை சொன்னாலும் திரும்பியே பார்க்கல. மேற்கொண்டு ஆழ்வார் பாசுரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ வன்புகள் நாரணன் அப்படின்னு சொன்னவனே உடனே நம்ம பார்த்தோம். அதே போல இதுக்கு முன்பாட்டுல 43ஆம் பாசுரத்துல ராமானுஜன் என்று சொல்லுவேனேன்னு திருவரங்கத்துல சொல்லி பார்த்தார். பார்த்துட்டு நம்ம முகத்தை பார்த்தோம்னா போதும், அதை பத்தி நம்ம கணிசிக்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணார், ஓய்வாளுக்கு ராமானுஜ வைபவம் தெரியல போட்டிருக்கு, இப்ப திரும்ப ராமானுஜ வைபவத்தை சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையெல்லா அறநெறி யாவும் தெரிந்தவன். இந்த 3 அனுபவம் இப்பயே ஒரு காலேஜ் முடிச்சுக்கலாம். ஏன்னா என்னென்ன 3 அனுபவம், ஆழ்வார் அனுபவம் வன்புகள் நாரணன், திருவரங்கத்தவன் அமர்ந்தனும் சொல்லார் தமிழர் 3, சாஸ்திரம் அந்தர்பகிச்சதஸ்வரம் வியாப்திய நாராயண ஸ்திதரா. இந்த 3மே ஒரே அபிப்பிராயத்தை சொல்றது. இந்த மாதிரி வியாக்கியானம் பார்க்கணும். சுவாமி பிரலோகஞ்சய சுவாமி அப்படிதான் எழுதியிருக்காரு, அப்படிதான் எழுதிருக்கு. இந்த மாதிரி பார்த்துட்டு போனா ஆகும். இன்னொரு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடும். இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வந்தா இந்த 3 அபிப்பிராயம் இல்லையா, அதுக்கு மேல ஷடகோப வாங்மயம் அப்படின்னு எடுத்துக்க. ஷடகோப வாங்மயம் அப்படின்னா நாதமணிகள் அனுகிரகித்த தனியன், ஆச்சரியமான தனியன், பக்தாமிருதம் சதநாத மோதனம் சர்வாப்ததம் தே ஷடகோப வாங்மயம் சகஸ்டசாகோ உபனிஷ் சமாகமம் நமாம்யகம். திராவிட வேத சாகரன்னு சகஸ்ட சாகைகள் படுத்த திராவிட வேதத்துக்கு சாம வேதத்துக்கு நிகராக உபனிஷத்தை திருவாய்மொழியாக கொடுத்தார் சுவாமி நம்மாழ்வார். அதனால்தான் ஷடகோப வாங்மயம், அவருடைய திருவாக்காக என்னது சாமவேத சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி வந்தது. அந்த திருவாய்மொழி எப்படிப்பட்ட திருவாய்மொழி, சீர்தொடை 1000 சொல்கிறார். சீர்தொடை 1000 தமிழ் பாசுரத்தில் இருக்கக்கூடிய பெருமையை சொல்றா பாருங்க. தமிழ் பாசுரம், தமிழ்னா இன்னும் சாமானியம் நினைக்கிறார். தமிழ் பாசுரத்துக்கு தமிழ் பாசுரம் எப்படி இருக்குன்னா, தமிழ் பாசுரம் மிருதுவா இருக்கும், மிருதுவா இருக்கும், மென்மையா இருக்கும், கோமலங்களா இருக்கும். 3 எடுத்துக்கா. மிருதுவா இருக்கும், ரொம்ப சாஃப்ட்,
சாப்பிட்டேன்னா என்ன சுவாமி, இது சில பேர் படுத்துக்கிறதுக்கு தலையணை போட்டு பார்க்கணும். அது என்ன சுவாமி, இந்த பஞ்சா? சாமானிய பந்தா, அதுக்குன்னு பஞ்சு, இன்னொரு பஞ்சு இருக்கு, அந்த பஞ்சான்னு கேட்கிறான். இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் போடப்படாது, அதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. அந்த பஞ்சு தான் இருக்கணும். அது அந்த படிப்ப வச்சுக்கேன், மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலே இருந்து இருக்கிறா இல்லையா, அந்த மாதிரி அது மிருதுவா இருக்கணும். அந்த மிருதுத்தான் மென்மையா இருக்கணும். மென்மையா இருக்கணும்னா நம்ம தொட்டா அப்படியே அப்படி நமக்கு ஒரு மாதிரி கை பூசணும், அந்த மாதிரி மென்மையா இருக்கணும். கோமலங்களாய் பார்க்கும் போது அது அணுகு நிலையணும். இது 3 இல்லையா? அப்ப தாமரை மென்மையா இருக்கும். தாமரை மென்மையா இருக்கணும். ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையில் நோக்கு உணர்வுன்னு முதல்வர் பாசனம் இருக்கணும். அப்படிப்பட்ட தாமரை மென்மையா இருக்க சப்தத்தை சொல்லி அந்த தாமரையாளனை உணர்த்தி, அந்த தாமரையால் கேள்வன் அந்த கேள்வனையும் உணர்த்தி, அதே போல தாமரையை போல மென்மையான சுபாவம் படுத்த ஜீவாத்மாவுக்கு என்ன சொல்லி அந்த சுபாவம் மென்மையான ஞானம் என உணர்த்தி, மென்மையான ஞானம் அப்ப மென்மையான சியப்பதியை எதிர்நோக்கி இருக்கும் சொல்ல, அந்த ஞானம் என்ன பண்ணுவோம், மென்மையா இருக்கக்கூடிய சியப்பதி தான் யாரு? ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னு சொன்னாரோனா, அப்படிப்பட்ட சியப்பதியை எதிர்நோக்கி இருக்கும் என்று சொல்லி மென்மையான தாமரையை வைத்துக் கொண்டு எத்தனை அர்த்தம் ஆடியிருக்கார். என்னது என்ன தெரிகிறது? சொல்லார் தமிழரும் ஒன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அரணி. அது இல்லை, இந்த ஆழ்வார் பாசனம் சீர்தொடை ஆயிரம் அப்படின்னு அப்படி பாடினார் ஆழ்வார். அதனால்தான் சொல்லார் அந்த அவர் ஆழ்வாருடைய பாசுரத்தை வைத்துக் கொண்டுதான் சொல்லார் தமிழரும் ஒன்றும் சுருதிகள் நான்கும் தெரிவித்தார். அப்படின்னா சொல்லார் தமிழ் மூன்றும் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப மென்மையான சப்தத்தை மட்டும் சொல்லி அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மென்மையான சப்தத்தை நிறைய பேர் வைக்கலாம். சில கவிகள்லாம் இருக்கா, அந்த கவிகள்லாம் மென்மையான சப்தத்தை சொல்லலாம். ஆனா அந்த மென்மையான சப்த பாசுரத்துல தத்துவார்த்தங்கள் இருக்கணும். வெறுமையோ சப்தத்தை சுவாமி மென்மையா இருக்கு, சுவாமி ரொம்ப மென்மையா இருக்கு, செவிக்கட்சியே இனிமையா இருக்கு. அதனால்தான் சில சப்தங்கள்லாம் நமது அழுத்தவே கூடாது. கற்று கறவை கணங்கள் அந்த மாதிரி செவிக்கப்படாது. கத்துக்கறவை கத்துன்னு வரணும். கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் செத்தார். இந்த இருலாம் அவ்வளவு தூரம் சேர்க்க மாட்டேன். இரு சேர்க்கலாம் தப்பா போயிடாத சுவாமி. இல்லை, ஏன்னா மென்மை வரணும், ஒண்ணும் சாஃப்ட்னஸ் வரணும். அதனால சில இடத்துல நீங்க பார்த்து நீங்க சேவாக்காலம் கேட்கறதே அங்க இருக்கிற அத்தியாபகர் ஆச்சாரிய புருஷாலா இருக்கும், யாரும் அத்தியாபகர் அவெல்லாம் இந்த மாதிரி சப்தத்தை தான் போடுவா. என்ன சுவாமி தப்பா சேவிக்கணும்னு நினைக்கணும் இல்ல, மென்மை இருக்கணும், மிருதுவா இருக்கணும், மென்மையா இருக்கணும், கோமலங்களா இருக்கணும். சப்தங்கள் ஒவ்வொரு அப்படி இன்னமும் தகரத்தை போட்டு கிக்கிரி கீச்சு கீச்சின்னு கீக்கிற வருவான், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கேட்டு 6 வானவர்கள் செமிக்கினிய செஞ்சல்லே 4000 ஆழ்வாருடைய ஈரச்சொற்க அருளிச்செயல் இருக்கக்கூடிய அந்த துணியாகட்டும், அந்த பாசுரங்கள் ஆகட்டும், அந்த சேவாக்காலமாகட்டும், அது தனி இனிமையே. அதனாலதானே பகவான் பார்த்து, ஓ இது என் நிச்சயமே சேவிச்சுட்டு இருக்கேன், நான் கேட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு திருப்தி ஏற்படலை, என்ன பண்ணலாம், இதுக்குன்னு ஒரு உற்சவத்தை வச்சுருவோம். அப்ப அந்த உற்சவம் என்ன சுவாமி, குருடவாகணும், அம்சவாகணும், சேஷவாகணும், திருத்தேர் இதெல்லாம் பண்ணுவேறேன்னா அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன சுவாமி உற்சவம்னா, நேரம் மண்டபத்துல வந்து உட்கார்ந்துருவேன், நீங்க செவிச்சுட்டு இருக்கணும், கேட்டுட்டு இருக்கும். இதுதான் பகல்பத்து 40 உற்சவம். அப்ப எத்தனை வைபவம் 4000 தீப பிரபந்தம் இருக்குன்னா, அதனால்தான் என்னது, கோமலங்களாய் மென்மையாய் மிருதுவாய் இருக்கக்கூடிய அதுதான் தெரிவிக்கிறார். அப்ப அதோட மட்டும் இருந்தா போறாது, தத்துவார்த்தங்கள் சேர்ந்துட்டா அப்ப உண்மை பொருளான பிரம்மத்தை பற்றி பேசுபவையா இருக்கிற இதுதான் திருவாய்மொழி. இப்ப திருவாய்மொழினா சொல்லார் தமிழரு 3, சொல்லார் தமிழரு 3 சொன்னார் இல்லையா? சொல்லார் தமிழ் 3ன்னா எங்க சுவாமி, எங்கெங்கோ தமிழை தேடிட்டு போக வேண்டாம், தமிழ் என்பதே திருவாய்மொழி. சுவாமி தமிழ் சேவிக்கப்படுறல, ஆமா தமிழ் சேவிக்கப்படுறல, ஆமா தமிழ் சேவிக்கப்படுற எத்தையோ கொண்டு தானே. என்ன சொல்ல இதெல்லாம் கொண்டு வந்து நீங்க தமிழ்னு சொன்னல, எல்லாத்துக்கும் தமிழ், தமிழ்னு சொன்னா திருவாய்மொழி. இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுட்டு தமிழ் என்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா திருவாய்மொழி அர்த்தம் எடுத்திருக்காரு அவர். தமிழ்னு சொன்னது திருவாய்மொழி. ஆக இது எப்படி காக்காட்சி நியாயத்தாலே ஒரு தமிழ் என்றும் ஒரு மூன்றும் என்றும் சொல்லலாம். ஒரு தமிழ் என்றும் ஒரு மூன்றும் என்றும், தமிழ் ஒன்றுன்னா அத்விதீயம். இந்த தமிழ் ஒன்று அத்விதீயம். அத்விதீயம் என்னத்தான், இதுக்கு சமமானதும் கிடையாது, மேம்பட்டதும் கிடையாது.
தமிழ் மொழி இருக்கே, தமிழ் பாஷை இன்னைக்கு யாரோ என்னென்னவோ பேசிட்டு இருக்கா. தமிழ் மொழிக்கு சமமானதோ மேம்பட்டதோ இருக்குன்னா கிடையாது. அதான் அத்தியன் தெரிவிக்கிறார். அப்ப இந்த தமிழ் இருக்கும் இயல் தமிழ் என்ன, இசைத்தமிழ் என்ன, நாடகத்தமிழ் என்ன, அத்விதீயம். இதற்கு சமமான ஒன்று மற்றொன்று கிடையாது. அதுதான் ஒரு மூன்றும். அவர் சொல்லார் தமிழ், தமிழ் ஒரு, தமிழ் ஒன்று, ஒரு மூன்று. அப்ப தமிழ் ஒன்றுன்னு சொன்னா அத்விதீயம். தமிழ் என்ன பாருங்க, தமிழ்னு சொன்னா திருவாய்மொழி, தமிழ் ஒன்றுன்னு சொன்னா அந்த தமிழுக்கு நிகர் தமிழே, மற்றொன்று பாஷை கிடையாது. அதுக்கு சமமானதும் கிடையாது, மேம்பட்டது. அது தமிழ் ஒன்றுன்னு அர்த்தம். ஒரு மூன்றும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்ப ஒரு தமிழ்னு சொல்லலாம், ஒரு மூன்று சொல்லலாம், ரெண்டையும் சேர்த்து வியாக்கியானம் பண்ணார். அப்ப ஒரு மூன்றுன்னா வேதத்தில் லோகத்தில் இருக்க சதுஷ்டமான பிரமாணம் இருக்கே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, லோகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நல்ல 4 விதமான பிரமாணங்கள் இருக்கணும். கண்ணனே தன்னை பத்தி தெரிவிக்கிறார். என்ன, நான் புருஷோத்தமன். அர்ஜுனா, நான் தான் புருஷோத்தமன். நதஸ்ய அத்தியதிகஸ்ய திஷ்யதே, எனக்கு சமமானவோ மேம்பட்டவனோ கிடையாது அர்ஜுனா, எனக்கு நிகரானும் கிடையாது தெரிவிக்கிறான் இல்லையா. இத உலகத்தில் வேதத்தை சொல்கிறாரு. ஆனா அதே போல உலகத்தில் வேதத்திலும் தமிழுக்கு நிகராக மற்றொன்று கிடையாது. அதான் ஒரு மூன்றும் தமிழ் ஒன்று, தமிழ் ஒன்று ஒரு மூன்று. இந்த 2 சப்தத்துக்கு தான் அர்த்தம். தமிழ்னு சொன்னா திருவாய்மொழி, தமிழ் ஒன்றுன்னு சொன்னா அதுக்கு மேம்பட்டதோ சமமானோ கிடையாது. ஒரு மூன்றுன்னா என்ன சுவாமி, மேல 3 வருவது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், சொல்லார் தமிழர் மூன்றும் அப்படின்னு. இதுக்கு ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ணன் சுவாமி ஆசியமான தெரிவிக்கிறார். சொல்லார் தமிழர் மூன்றும் ஆரம்பிக்காமல், சொல்லார் தமிழ் மூன்றும் ஆரம்பிக்காமல் சுருதிகள் 4ம் சொல்லார் தமிழர் மூன்றும் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டுக்கொண்டு வாழ்க்கை எப்படியெல்லாம் என்னென்ன கேள்வி பின்னாடி வருமோ அதை இவாலே நிர்ணயம் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லுவா. என்ன இந்த பாருங்க, சொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் 4ம் அப்படின்னு கிடையாது. சுருதிகள் 4 வேதத்தை, தமிழர் 3 திராவிட பாஷையா இருக்கக்கூடிய திராவிட வேதத்தை. அப்ப என்ன பண்ணிக்கணும், முதல்ல இப்படி சொல்லணும், சுருதிகள் 4ம் சொல்லார் தமிழர் 3ம் சொல்லி இருக்கலாமே சுவாமி. ஏன் முதல்ல தமிழ சொல்லணும்? தமிழை சொல்லிட்டு தான் சம்ஸ்கிருத வேதத்தை சொல்லணுமா? வேண்டாம், முதல்ல சம்ஸ்கிருத வேதம். சம்ஸ்கிருத வேதம் சொல்லணும்னா சுருதிகள் 4ம் சொல்லார் தமிழர் 3ம் எல்லை எல்லாரு நெறியாவும் தெரிஞ்சவன்னு சொல்லி பாட்டு நடத்தா வரும் இல்லையா சுவாமி? உங்களுக்கு முன்னாடி பாட்டு ராமானுஜன் என்று சொல்லுமீனே இருக்க. அப்ப ராமானுஜன் என்று சொல்லுமீனே வந்துருத்தோம்னா அப்ப நமக்கு என்ன வரணும், அந்த வரிசை வரணும். எந்த வரிசை? இத எந்த சப்தத்துல முடியறதோ அதே சப்தத்துல வரணும். அந்த முடிகிற சப்தத்தை வரணும். இதுக்கு அந்தாதின்னு பேர், அந்தாதி பாசனம் இருக்கணும். அப்ப அந்தாதின்னு வரணும்னா எந்த சப்தத்துல முடியறதோ அதே சப்தத்துல ஆரம்பிக்கணுமோ. அதனால சொல்லார் தமிழர் 3 அப்படின்னு சொல்லி பார்த்தார். இவருக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, இல்லையா சுவாமி, போன பாசனத்திலேயே சுருதிகள் 4ம் முதல்ல சொல்ற மாதிரி முடிச்சிருக்கலாமே. அந்த சாமர்த்தியம் இல்லையான்னு இருக்கு, தாராளமா முடிச்சிருக்கலாமே. அப்படி முடிச்சிருக்கலாமே, ஏன் அதை பண்ணல? ஏன் முதல்ல சொல்லார் தமிழர் 3ம் அடுத்து சுருதிகள் 4ம் சொல்லணும்? சுருதிகள் 4ம் சொல்லார் தமிழர் 3ம்னா அப்ப அந்தாதி கிரமத்துல வராதுன்றது நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்தாதி கிரமமா வரும்படி முன்னிட பாசத்தையே அதை சரி பண்ணிருக்கலாமே, ஆனா பண்ணல. சரி, அப்ப வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா தனக்கு தமிழ் பிடிச்சிருக்கு சுவாமி, தனக்கு தமிழ் பிடிச்சிருக்கு, ஆழ்வார் தமிழ் பிடிச்சிருக்கு, அதனால சொல்றான்னா இந்த மாதிரிலாம் காரணம் சொல்ல முடியாது. ஆழ்வார் அப்படிதான் பாடியிருக்கார். ஆழ்வார் என்ன வழி காட்டியிருக்கா அதே வழிதான். ஆழ்வார் முதல்ல தமிழ் தான் சொல்லியிருக்காரா? ஆமா, திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டத்திலே ஆச்சரியமான ஒரு பாசனம். இந்திரர்க்கும் தினமர்க்கும் முதல் வந்தன்னை இருநிலம் கால் தீ நீர் வின் பூதமைந்தாய். இப்ப சொல்லப்படுதான் முக்கியம். செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி, செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி. தமிழுக்கு விசேஷம் கிடையாது. செந்திரத்த தமிழ், வட சொல்லுக்கு எந்த விசேஷம் கிடையாது. சரி, இது இருக்கட்டும். ஆனா முதல்ல தமிழ சொன்னாரா வட சொல்ல சொன்னாரா? செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகின்ற கல்யாணம். அப்ப முதல்ல தமிழை சொல்லி பின்புதான் வட சொல்ல சொன்னார். அப்ப ஆழ்வார் எப்படி பாசிருக்காரோ, ஆழ்வார் எப்படி அவர் தானே விளக்க வச்சுட்டு இருக்காரு, எப்படி பாடியிருக்கா அந்த விளக்க காட்டா போல அப்படியே பாடிட்டா திருவரங்கத்தின. அதனாலதான் சுருதிகள் 4ம்
இது மாதிரி என்ன சொல்றோம், சுருதிகள் 4 சொல்லார் தமிழர் 3 சொல்லாம சொல்லார் தமிழர் 3 சுருதிகள் 4 தெரிவித்தார். ஆழ்வார் எப்படி வளர்க்க போட்டு காமிச்சாரோ அதே பிரகாரம் காமிட்டார் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த 2வது திருமங்கை ஆழ்வார் ஏன் சுவாமி அப்படி பாடினார்? சரி, திருமங்கை ஆழ்வார் அப்படி பாடினபடியாலே சுவாமி திருவரங்கத்தை பதிலா சொல்லார் தமிழர் 3 சுருதிகள் 4 திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்க வேண்டாமே. அவர் பாடுறது என்ன காரணம்னா, அவருக்கு பேரு இருந்தமிழ் நூல் புலவன் பேர். இருந்தமிழ் புலவன் பேர். என்ன சுவாமி இருந்தமிழ் நூல் என்ன சுவாமி? திருவாய்மொழிக்கு என்னதுமா பேரு? திருவாய்மொழிங்கிற பேர் பின்பு ஏற்பட்டது. நம்மாழ்வார் அதுக்கு திருவாய்மொழி பேரே கொடுக்கல. பெண்ணாடி நம்முடைய பூர்வாச்சல திருவாய்மொழி பேரை கொடுத்திருக்கார். அப்ப அதுக்கு என்ன பேரு? இருந்தமிழ் நூல். அப்படியா சுவாமி? அவன் அந்த மாதிரி காணமே என்ன இருக்கு. ஆழ்வாரு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு 10ஆம் வந்து என் நெஞ்சத்துள் இருந்து இங்கிருந்தமிழ் நூலிவை மொழிந்து, என் நெஞ்சத்துள் இருந்து இங்கிருந்தமிழ் நூலிவை மொழிந்து வண்ணெஞ்ச திரணியனை மார்விடந்த வாட்டாற்றான் மண்ணஞ்ச பாரதத்து பாண்டவர்க்கா படைதொட்டான் நல்லெஞ்சே நம்பெருமான் நமக்கருள்தான் செய்வார்னு ஆச்சரியமான பதிகம். அந்த பதிகத்தில் என்ன இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து, பகவான் தான் என்னுடைய நெஞ்சத்துல வந்து உட்கார்ந்து இந்த இருந்தமிழ் மூளை இப்பனா திருவாய்மொழிக்கு இருந்தமிழ் நூல்னு பேரு. சரி, இது நம்மாழ்வார் வாசனம். திருமங்கையாளர் தான் சுவாமி நீங்க சொல்றீங்கன்னா அவர் என்னதுமா பண்ணியிருக்காரு? அவரு நேர அகோபுர தீப தேசத்துக்கு போனார். அங்க போய் பெருமாள் திரை எடுக்கல, திரை சாத்தி இருக்கு. என்ன நீ என்னை யாருன்னு நினைச்சுட்டு இருக்க? திரையே எடுக்காம செவ சாய்க்கலையன் சத்தம் போட்டார். யாரு திரும்பி இவருக்கு நிறைய சத்தம் போடுவார். அங்கங்க இந்த மாதிரி பண்ணுவார். எங்க சுவாமி மாயவர்த்தோடு தான் பண்ணார். பரிமளரங்கன் நும்மை தொழுதோ இன்னைக்கு இன்பம் பெற்றோம் வாழ்ந்தோ போமி நீரேன்னு சாபம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டார். நல்லார் அறிவே தீயார் அறிவே எல்லாரும் அறிவேன், இந்த ஆழ்வார உனக்கு தெரியாது, மத்தெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு ஓகோன்னு அங்க பேசிட்டார். அதே போல இங்கேயும் திரை எடுக்கல. அகோபுர கஷேத்திரத்துல நரசிம்ம பெருமாள் திரை எடுக்காதபடியெல்லாம் கோபம் தொடுத்து என்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்லுமே நீ யார்? சில பேர்லாம் சொல்லுவா பண்ணுவோம், என்ன யாருன்னா சாம்பிடுவா. அந்த மாதிரி ஆழ்வார் பண்ணல. என்ன யாருன்னு நினைச்சிருக்கீங்கன்னா ஆச்சரியமான பாசனம் கடைசி பாசனம். அங்கஞாலம் முதல் பாட்டு, அந்த பதிகத்துடைய முதல் பாட்டு. அங்கஞாலம் அங்க அங்கோல் ஆளுரியாய் அவுணன் பொங்காகும் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதரிடம் பைங்கொன்னானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கே செங்கனால் இட்டு ரஞ்சம் சிங்கவேல் குண்டமே அப்படின்னு அகோபுர கஷேத்திரம் சிங்கவேல் குண்டம்னு பேரு. அந்த சிங்கவேல் குண்டத்துக்கு மங்களாசாசனம் பண்றார் சுவாமி திருவஞ்சாகர். அதுல கடைசி பாத்திரத்துல என்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? சாமானியம் நினைச்சிட்டு இருக்கியா? நான் யார் தெரியுமா? கடைசி பாட்டு செங்கனால் இட்டு ரஞ்சம் சிங்கவேல் குண்டுடைய எங்கரீசன் என்கிறானை இருந்தமிழ் நூல் புலவன். திருவாய்மொழியை கற்ற புலவன் நான் என்றார். அப்ப திருவாய்மொழியை கற்ற புலவன் என்ன? ஆழ்வார் அங்க என்ன பேருக்குன்னா திருவாய்மொழிக்கு இருந்தமிழ் நூல் சொன்னார். என் நெஞ்சத்துள் இருந்து இங்கிருந்தமிழ் நூலை முடிந்தில் நம்மாழ்வார் அங்க இருந்தமிழ் நூல் சொன்னாரனோ. இப்ப திருவங்கையாடு என்ன தெரிவிக்கிறான்னா இருந்தமிழ் நூலுவை அப்படின்னா இருந்தமிழ் நூற்புலவன் தன்னை தெரிவிக்கிறார். அந்த இருந்தமிழ் நூலை கற்ற புலவன் நான். அப்பனா நம்மாழ்வாருடைய திருவடி பலத்தால வந்திருக்கேன், அவருடைய அனுகிரகம் பெற்றுன்னு வந்திருக்கேன், எனக்கு சேவை சாய்க்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறாருன்னா அப்ப இருந்தமிழ் நூல்னு தெரிவிக்கிறார். அதான் இங்க தெரிவிக்கிறார். அந்த படம் என்ன தெரியுது? அங்க அவர் பூர்ணமா தெரிவிக்கிறார். அதனால்தான் இந்த தமிழ் பிரதானமா எடுத்துட்டார். தமிழ பிரதான திருவங்கை ஆழ்த்தினா தமிழ். அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம பொறுத்த வரைக்கும் திருவங்கை ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் திருவரங்கத்தமனா பொறுத்த வரைக்கும் திருவாய்மொழி தான் தமிழ். திடீர்னு சுவாமி வாங்க தமிழ் சேவிக்கலாம் அப்படின்னு யாரை கூப்பிட்டா உடனே திருவாய்மொழி எடுத்துக்கணும். என்ன சுவாமி தமிழ் தான் திருவா? ஆமாம், தமிழேதான் திருவாய்மொழி. இது போல தமிழ் தலைவன் யாரு சொல்றா? தமிழ் தலைவன் யார் சுவாமி? பேயாழ்வார். தமிழ் தலைவன் பேயாழ்வாருக்கு வேற யாரோ கிடையாது. எத்தையோ சொல்லிட்டு இருக்கா. தமிழ் தலைவன் பொன்னடி போற்றுமை ராமானுஜர் கண்பு பூண்டவர்பால் சென்னியில் சூடும் திருவிடையார் என்றும் சீரியர் அப்படிப்பட்ட தமிழ் தலைவன் தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல தமிழ்னு சொன்னா திருவாய்மொழி. அந்த தமிழை 3ஆ பிரிக்கலாம். 3 விதமா பிரிக்கிறார். மும்மூன்றாக பிரிக்கிறார். சொல்லார் ஓர் தமிழ், சொல்லார் ஓர் தமிழ், சொல்லார் ஓர் தமிழ் தான் திருவாய்மொழி. ஓர் மூன்று சொல்லார் ஓர் தமிழ் திருவாய்மொழி. அப்போ ஓர் 3ன்னா 3 இருக்கு. நம்ம அந்த 3 என்ன சுவாமி? 3 இல்ல ஒண்ணும் இல்ல. 4000 திவ்ய பிரபந்தத்துல
ஓர் தமிழ் என்று சொல்லக்கூடிய 1000 பாசனங்களோடு கூடிய திருவாய்மொழி சொல்லியாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய ஓர் 3ன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 3000 பாசனம். அந்த 3000 பாசனம் பிரபந்தம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 3000 பிரபந்தத்துக்கு ஓர் 3ன்னு பேரு. அப்ப ஓர் தமிழ்னு சொன்னா திருவாய்மொழி, ஓர் 3ன்னு சொன்னா என்ன பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? மிச்சம் இருக்கக்கூடிய 3000 இருக்கக்கூடிய 3000 பாசனங்கள், இது ஒரு அர்த்தம். அப்பனா ஓர் தமிழ்னு சொன்னா அச்சுதீயமான சாமவேதம், பகவான் சாமவேதமாக இருக்கிறானா அந்த சாமவேதம் தான் திருவாய்மொழி. ஆக சொல்லார் தமிழொரு 3 அப்படின்னு வச்சாச்சுன்னா தமிழ், ஓர் தமிழ், ஓர் 3 இது ரெண்டும் கலந்தாச்சுன்னா 4000. சொல்லார் ஓர் தமிழ், ஓர் தமிழ் விஷயம் கொண்டு திருவாய்மொழி, ஓர் தமிழ் விஷயம் கொண்டு அத்விதீயம், அதுக்கு சமமானதும் கிடையாது மேம்பட்டதும் கிடையாது. இது ரெண்டா வச்சுக்கலாம். தமிழுக்கு சமமானதும் கிடையாது மேம்பட்டதும் கிடையாது வச்சுக்கலாம், திருவாய்மொழிக்கு சமமானதும் கிடையாது மேம்பட்டதும் கிடையாது, ரெண்டுமே வச்சுக்கலாம். அது ஒண்ணு. அதுக்கு மேல மிச்சம் இருக்கக்கூடிய 3000 பாசனம், அப்ப மொத்தம் 4000 ஆயிடுச்சு. அப்ப சொல்லார் தமிழொரு 3 அப்படின்னு பூர்த்தி அதை எடுத்துட்டா 4000 ஆயிடுச்சு. அதாவது சொல்லார் தமிழ் என்பதில் 1000 ஆயிடுச்சு, ஒரு 3 இதுல 3000 ஆயிடுச்சு. இப்ப 4000 பாசனத்தை யாரு? சொல்லார் தமிழர் 3 4000 பாசனத்தை கற்றவர் சுவாமி ராமானுஜன். முதல் அர்த்தம் எது போறேன்னா, வேத சச்சுட்டைய அங்கோபாங்கங்கள் 14 போலே. இது நாயனார் எடுக்கிற ஆச்சாரத்தின் மேல வரப்போம். வேத சச்சுட்டைய அங்கோபாங்கங்கள் 14 போலேன்னு இருக்கிற வேத சதுட்டயம். சதுட்டயம் 4 வேதங்கள், அங்கங்கள் 6 அங்கங்கள், உபாங்கங்கள் 8. அப்ப 8 6 14 14 18. அப்படின்னா மாறந்தமிழ்த்த தமிழ் வரைக்கும் மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தன் பார்த்துக்கோங்க. இப்ப 4 வேதங்கள், திருவிருத்தம், திருவாசகம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 4 வேதம் நம்மால் இருக்கிறது. ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வேதம், அதோடைய சாரம் தான் 4 பிரபந்தங்கள். அதுக்கு அங்கங்கள் சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிறுத்தம், ஜோதிஷம், கல்பம் என்று சொல்லக்கூடிய இது சம்ஸ்கிருத நிலையில் இருக்கக்கூடிய அங்கங்கள். அதே போல திராவிட வேதத்துக்கு உண்டான அங்கங்கள்னா இது திருவங்க அனுகிரகித்த 6 பிரபந்தங்கள் அங்கங்கள். அதைத்தான் மாறன் படித்த தமிழ் வரைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த பார்த்தோம். அதுக்கப்புறம் உபாங்கங்கள், 8 உபாங்கங்கள் இது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதே போல திராவிட உப்பாங்கல் இருக்கு. 8 உப்பாங்கல் என்னென்ன சுவாமி? 8 ஆழ்வார்கள் பண்ணா. ஏன்னா ஏற்கனவே 2 ஆழ்வார் ஆயிடுச்சு, திருவங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது 8. அந்த 8 ஆழ்வார்கள் பண்ண உப்பாங்கங்கள் பேரு இதான். அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப இது நம்மாழ்வார் பாடி 4 வேதமா 4 பிரபந்தங்கள். அத வேத தசுட்டைய 4, அங்கங்கள் 6, உப்பாங்கங்கள் 8, இதத்தான் மொத்தம் 18. ஆனா அங்கோபாங்கங்கள் 14 போலேன்றான்னா அதுல மணவாள மாணிக்கச்சே அந்த வேதத்தை தனியா பிரிக்கணும்னு எடுத்துட்டார். வேத சசுட்டய வேதம் அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க சரியா வந்துடும். இதத்தான் திரைவித்யா அப்படின்னு சொல்லுவாரு. அங்க, அங்கி, உபாங்கங்கள், அங்கி, அங்க, உபாங்கங்கள், இதுதான் திரைவித்யானம். அப்படி அது ஆச்சரியமான இது சீவச்சன வேற எடுத்திருக்காரு. மணவாளனுடைய வியாக்கியானத்தை சீவச்சன அங்கிதான் நம்மாழ்வாவுடைய 4 பிரபந்தம். அந்த அங்கிக்கு அங்கங்கள் தான் திருவங்கையாளுடைய 6 பிரபந்தங்கள். அதுக்கு உப்பாங்கங்கள் தான் ஜென்மர் நன்மாலைகள். இதைத்தான் திரைவித்யான்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப ஒரு 3 பிரித்தாச்சு. அப்பனா சொல்லார் தமிழர் ஓர் தமிழ், ஓர் 3. ஓர் தமிழ் என்று சொல்லிட்டு தமிழ் ஓர் தமிழ்னா அந்த தமிழுக்கு சமமானதும் கிடையாது மேம்பட்டதும் கிடையாது. தமிழ் சப்தத்தாலே திருவாய்மொழி சொல்லித்து. ஓர் தமிழ்னா திருவாய்மொழின்னு அர்த்தம். அப்ப 1000 பாசனம் வந்துட்டு. ஒரு 3 என்று சொல்லி மிச்சமை கூட 3000 பாசனம் அப்படின்னு சொல்லிட்டார். அதை பரிணத்தின் மீது பிரபந்தங்கள் ஆக, இது ஒரு அர்த்தம். 2வது ஓர் தமிழ் ஓர் இதுன்னா இப்ப கொஞ்சம் மாற்றார். அன்றிக்கே இப்ப இது இப்ப இன்னும் மாத்திரம் என்ன மாத்திரம்னா, முதல்ல சொன்னது 1000 ஓர் தமிழ், ஒரு 3 3000 அப்படின்னு அர்த்தம் பண்ணியாச்சு. இப்ப ஓர் தமிழ்னா அதே திருவாய்மொழி தான். சரி சுவாமி, அப்ப ஒரு 3 மாறுது. என்ன மாறுதுன்னா, இல்ல ஏனைய ஆழ்வார்களுடைய 3000 பாசனம் எடுக்கல, அதே நம்மாழ்வாருடைய 3 பிரபந்தங்கள் இருக்கணும். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி 3 இருக்கணும். அது என்னது ஓர் 3ன்னு வச்சுக்கோ. இது 2வது வியாக்கியானம். முதல் வியாக்கியானம் ஓர் தமிழ்னா திருவாய்மொழி, ஒரு 3ன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 3000 பாசனங்கள். இது முதல் வியாக்கியானம்.
இரண்டாவது வியாக்கியானம் ஓர்த்த திருவாய்மொழி மறவே மறாது, ஓர்த்தவீன திருவாய்மொழி. ஆனா இரண்டாவது வியாக்கியானத்தை ஒரு மூன்றும் சொல்றச்சு சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகிச்ச ஏனைய 3 பிரபந்தங்கள் இருக்கணும் திருவாய்மொழியை தவிர. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவாந்தாதி, அது ஒரு 3 அர்த்தம் வச்சுட்டார். இது வந்துச்சு. இப்ப மூணாவது அன்றைக்கு இந்த இப்ப நான் விவாதிக்கிறேன். அன்றைக்கு சொல்லா தமிழரும் மூன்றும் சொல் நிரப்பத்துடையதாய் அத்விதீயமாய் இயலிசை நாடு வியாக்கியானம் வாசிக்கிறேன். இயலிசை நாடக சம்பந்தத்தாலே 3 வகைப்பட்டதுள்ள தமிழனுமாம் சுருதிகள் 4ம் பரமானந்தங்களைப் போலே அநித்தியமாயும் சாபேட்சமாய் இருக்க என்றைக்கே வாசா விருப்ப நித்யா என்கிறபடியே நித்தியமாய் அபௌருஷேயமாய் சொதப்பிரமாணமாய் புஸ்தக நிரீஷண சாத்தியமின்றிக்கே சுவாத்தியாயதவகா என்கிறபடியே ஆச்சாரிய அனுச்சாரண உச்சாரண சாத்தியமாய் ரியோஜா சினாமி ததைவ ததைவ அதர்மனானிச்சா என்னும்படியான பேர்களை உடைத்தாய் கொண்டு 4 வகைப்பட்ட வேதங்களும் எல்லையில்லாத அந்த வேதங்களுடைய அர்த்த பிரகாசங்களாய் தொகையிட்டு சொல்ல ஒண்ணாதபடி அனந்தமான தர்ம மார்க்கங்களை யாவத்தெரிந்தவரா வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராகவே இவை எல்லாவற்றையும் அழகழகாக ஆராய்ந்திருக்கவர்வாய். ஆச்சரியமா எடுத்துட்டேன். என்னன்னா இப்ப 3வது அன்றைக்கு முதல்ல சொன்ன அர்த்தத்துக்கே வரார். முதல்ல சொன்னது என்ன? இயலிசை நாடகம் எடுத்தாருன்னா அந்த அர்த்தத்துக்கே வரார். இப்ப 3வது, இது 3வது வியாக்கியானம். அப்ப சொல்லார் தமிழர் மூன்றும் சொற்களாலே நிரம்பப்பட்டதாய். 2வது சொற்கள் எப்படிப்படுது? ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அந்த தமிழை 3ஆ பிரிந்திருக்கு. எப்படி பிரிந்திருக்கு? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ்னு 3ஆ பிரிந்திருக்கு. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் சொல்லார் தமிழர் மூன்றும். அடுத்து சுருதிகள் 4ம். அப்ப சுருதிகள்னா வேதங்கள். ஸ்மிருதி வேறு, ஸ்மிருதி வேறு. ஸ்மிருதினா ரிஷிகளுடைய வாக்கியங்கள், ஸ்ருதினா அந்த வேதங்கள், 4 வேதங்கள். அப்ப சுருதிகள் 4 வேதங்கள். ஏன் ஸ்ருதி என்று சொன்னாரு? ஸ்ருதின்னு ஏன் சுவாமி சொன்னோம்? ஸ்ருதி ஏன்னு வேதம்னு சொன்ன சுருதிகள் 4 ஏன்னா வேதம்னு சொல்லியிருக்காங்கன்னு ஏன் ஸ்ருதின்னு சொன்னார்னா, ஸ்ருதினாலே காதால கேட்டு 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 வர்றது. புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறது கிடையாது. சந்தை சொல்றாருன்னு சந்தை சொல்றச்சே புஸ்தகத்தை கையில வச்சுன்னு சந்தை சொல்லப்படாது. ஆச்சாரின் கையில புஸ்தகத்தை வச்சுக்கலாம். ஆனா சந்தை சொல்றவாழ்கிட்ட புஸ்தகம் இருக்கப்படாது. சுவாமி புஸ்தகம் இருந்தா சுவாமி எனக்கு அவர் சொல்றது எனக்கு சரியா கேட்கலன்னா, நான் சரியா அவர் சொன்ன சப்தத்தை நான் சரியா கேட்கலன்னா அந்த சப்தத்துக்கு தந்தவா நான் சொல்லுவேன்னா இல்ல, அவர் என்ன சொன்னாலும் திருப்பி சொல்லணும். சாஸ்திரமும் அதேதான். அதே போல திராவிட பாஷைக்கு இருக்கக்கூடிய அந்த திருவாய்மொழி அதேதான். அப்படி இருக்க ஸ்ருதின்னு பேரு. அப்ப இது பிரமாணம். அதாவது இதுக்கு என்ன பாருங்க, ஸ்ருதினாலே இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் எப்படின்னா, இந்த பிரமாணத்துக்கு ஸ்ருதிங்கிற ஒரு பிரமாணத்துக்கு அதை நிரூபிக்கணும்னா அதுக்கு இன்னொரு பிரமாணம் வேணுமான தேவையில்லை. புரியறதுக்காக சொல்றேன். பகவத்கீதை 7 ஸ்லோகங்களோடு சொல்லியது. அது மூல பிரமாணமான கிடையாது. ஏன் சுவாமி? எதனால கிடையாது? அதுக்கு அபௌருஷேயம்னு ஒரு நிலை அதுக்கு கிடையாது. பௌருஷேயம், அபௌருஷேயம். பௌருஷேயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டதுக்கு பௌருஷேயம்னு பேரு. அபௌருஷேயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்படாததற்கு அபௌருஷேயம் பேரு. இப்ப ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதங்கள் எந்த புருஷனாலும் பண்ணப்படவில்லை. பகவான் அவரோட பண்ணல. அப்ப ஸ்ருதிகள் எப்பவுமே இருக்கிறது, சாஸ்வதமா இருக்கிறது, எப்பவுமே இருக்கிறது. அப்ப எந்த ஒரு புருஷனாலும் பண்ணப்படாதது ஸ்ருதிகள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள். அப்ப வேதங்களுக்கு தான் அபௌருஷேயம்னு பேரு. சரி இருக்கட்டுமே. இப்ப கீதை அபௌருஷேயம் இல்லையா? இல்ல. ஏன்னா கீதை கண்ணன் எப்ப பிறந்தான்னு நமக்கு தேதி தெரியும். துவாபர கடைசியில கண்ணன் பிறந்திருக்கான். அப்ப அந்த தேதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் கீதை சொல்லியிருக்கான். அந்த தேதி வந்துருச்சு. அப்ப தேதியும் வந்துருச்சு. இந்த காலமும் நிர்ணயிச்சாச்சு. இன்னார் சொன்னார்னு நிர்ணயிச்சாச்சு. அப்படி இன்னார் சொன்னார் நிர்ணயிச்சாதே அபௌருஷேயம் வராது. அப்ப கீதை என்னது? பௌருஷேயம். அபௌருஷேயம் கிடையாது. ஏன்னா காலம் வந்துருத்தே. அப்ப அந்த காலம் வந்தபடியாலே அதுக்கு அனாதி என்கிற சப்தம் கீதைக்கு சேராது. ஒரு காலத்துல உண்டாக்கப்பட்டது கீதை. அதே போல ஒரு காலத்தில் உண்டாக்கப்பட்டது ஸ்ருதிகளனா கிடையாது. எப்போதும் இருக்கும். பிரளய காலத்துல இருந்துட்டு இருக்கோம். பகவானுடைய திருவுள்ளத்துல இருந்திருக்கு. எப்பவும் இருந்துட்டானா அனாதின்னு பேரு. அப்படி இருக்க செய்து அப்ப கீதை சொல்றது இல்லை. அதே போல சரி மகாபாரதம்
அதுவும் தான் அப்போ விஷயம் கிடையாது. பாகவதம் அதுவும் அப்போ விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் அதெல்லாம் தெரியல. அதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்கணும். பாகவதம்லாம் வியாசர் பண்ணது, பகவத்தான் வியாசர் பண்ணியிருக்கா, இதெல்லாம் நல்லா தெரியணும். அதுக்கு அப்பனா இந்த வேதம் 4க்கு பௌருஷயம் சொல்ல முடியும்னா சொல்ல, அது அப்போருஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அது எப்படி இருக்கும்? வேதம் நிச்சயமாய் அபோருஷயமாய் ஒரு புருஷனிலிருந்து வாக்கிலிருந்து வராததாய் வேதத்துக்கு இருக்கக்கூடியதுதான். சொல்லார் தமிழரும் ஒன்றும் சுருதிகள் 4ம். அப்ப நிச்சயமா இருக்கு, அபோருஷயமா இருக்கு. ஒரு புருஷனுடைய வாக்கிலிருந்து வந்தது கிடையாது. மேற்கொண்டு அது மட்டும் இல்ல, தானே பிரமாணம். அதுக்கு இன்னொரு பிரமாணம் வேண்டாம். சுவாமி இவர் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு, இவர் யார் சொன்னதை சொல்லிட்டு இருக்காரு? என்ன சொன்னதை சொல்லிட்டு இருக்காரு. ஓ, அண்ணார் சொன்னதான் சொன்னாரா? அப்பனா சரியா இருக்கு சுவாமி அப்படி சொல்ற. அப்ப இவர் சொன்னதுக்கு யாரோ சொல்லி இருந்தா தான் நம்ம ஒத்துக்கிறோம். அதே போல வேதம் இது சொல்லிட்டு, அந்த வேதம் சொல்லிட்டு சுவாமி, அந்த வேதம் எதை பார்த்து சொல்லிட்டு அது சரியா இருக்குமான்னா, வேதமே ஸ்வத பிரமாணம். வேதத்துக்கு இன்னொரு பிரமாணம் தேவையில்லை. வேதத்துக்கு இன்னொரு பிரமாணம் வேணா ஸ்வத பிரமாணம், அதுதான் மூல பிரமாணம். அந்த வேதத்தை எது கொண்டு நம்ம நிர்ணயிக்கணும்? வேதம் தான். மற்ற விஷயங்கள்லாம் வேதத்தை கொண்டு நிர்ணயிக்கணும். வேதத்தை எது கொண்டு நிர்ணயிக்கணும்? வேதமே தான். அதான் இது. ஏன்னா பிரத்யக்ஷ பிரமாணமோ அனுமான பிரமாணமோ இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அப்ப அனுமான பிரமாணம்னா வேதத்துல ஒத்துக்கொள்ளாப்பட்டது அனுமானம் கேட்பாது. இன்னொன்னு சொல்றேன், தர்க்க சாஸ்திரமோ நியாய சாஸ்திரமோ மீமாம்சா சாஸ்திரமோ இதெல்லாம் சாஸ்திரம் ஒத்துக்கொண்டபடி தர்க்க சாஸ்திரம் மீமாம்ச சாஸ்திரமா இருக்கணும். என்னுடைய விருப்பப்படி என்ன வேணா பேசலாம்னு அர்த்தம் இல்லை. தர்க்கவாதம் சில பேர்லாம் பண்றா பாருங்க. தர்க்கவாதம் பண்ற நான் என்ன வேணா பேசலாம்னு அர்த்தம் இல்லை. அதுக்குண்டான ஒரு நிலை இருக்கு. நம்ம நீதிமன்றத்துல இன்னென்ன சப்தத்தை இன்னென்னபடிதான் பேசணும்னு ஒரு முறை இருக்கு. அதெல்லாம் இந்த சனாதன தர்மத்தின்படிதான் இன்னைக்கு நடக்கிறது. இல்ல இல்லைன்னு யார் வேணா என்ன வேணா பேசிட்டு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா தெரியல, புரியல. புரியாதது மட்டும் இல்ல, அவளுக்கு அவ்வளவுதான் அந்த ஞானம் இல்லை, அந்த அறிவு இருந்தா இந்த வார்த்தையை வராது. இது சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சதே தர்க்க சாஸ்திரமோ நியாய சாஸ்திரமோ மீமாம்ச சாஸ்திரமோ இதெல்லாம் சாஸ்திரம் ஒத்துக்கொண்டபடி இருக்கும். சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாத சாஸ்திர தர்க்க சாஸ்திரத்தை பேசினா அது யாரும் ஒத்துக்க மாட்டான். வைதிகால் ஒத்துக்க மாட்டான். வைதிகா ஒத்துக்க மாட்டேன் இல்லையா? அப்ப மற்ற பிரமாணத்துக்கு, வேதம்ங்கிற பிரமாணத்துக்கு என்ன பண்ணும்? சில மற்ற பிரமாணத்துல வேதத்தை தேடி வரணும். வேதம் இன்னொரு பிரமாணத்தை தேடி போகுமானா போகாது. வேதத்துக்கு வேதமே பிரமாணம், அதுக்கு இன்னொரு அதான் சத பிரமாணம்னு பேரு. அப்ப நிச்சயமான இருக்கும், அபோருஷயமா இருக்கும், ஒரு புருஷன் வாயிலிருந்து வராத தடையா இருக்கும், சத பிரமாணமா இருக்கும். ரெண்டாவது, சரி சுவாமி எனக்கு புத்தகத்தில் பிரித்து படிப்பதெல்லாம் இல்லை, ஏன்னா ஸ்ருதி காதுல கேட்கறது, கேட்டு 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 தெரிஞ்சுக்கிறது. காதுல கேட்கறது இல்லையா? ஸ்ருதி என்ன? அத தானே பிரமாணம். இதை யாரும் சொன்னது கிடையாது. அனாதி. அதான் சுவாத்தியாயமான வேதத்தை விடாமல் ஓதனம் என்று நமக்கு ஆணையிட்டபடி ஆச்சாரர்கள் அனுச்சார உச்சாரண பద్ధதியில் சிஷ்யன் திரும்ப திரும்ப சொல்ல, இதனாலேயே 4ஆக பிரிந்த வேதங்கள். சிஷ்யன் இல்ல, சிஷ்யன் 2 தடவை சொல்லணும், ஆச்சாரம் ஒரு தடவை சொல்லணும். ஷேத்வோ ஜேத்வா வாஜவஸ்தோ பாஜவஸ்து தேவோ வஸ்தனிதா பிராப்தே துஸ்ரேஷ்டதமாய கர்மணி வேதம் சொல்றாரு இல்லையா? ஒரு தடவை சொல்ல மாட்டாங்க. ஷேத்வோ ஜேத்வா ஆச்சாரம் சொல்லுவார். சிஷ்யனை இஷேத்வோ ஜேத்வா இஷேத்வோ ஜேத்வா 2 தடவை சொல்லணும். வேதத்தை 2 தடவை சொல்லணும். சந்த சொல்றச்சு அது 4000 தீபப்பிரது 3 தடவை சொல்லணும். அப்ப இது சமம்னு பாருங்க. 4000 3 தடவை சொல்லணும் சிஷ்யன். அதே வேதமா இருந்தா 2 தடவை சொல்லணும். இருக்கட்டும் அப்படி சொல்லி இது சொன்ன. அப்ப உச்சாரணம் அனுச்சாரணம். இவர் உச்சாரணம் ஆச்சாரம் பண்ணுவார், அவர் அனுச்சாரணம் சிஷ்யம் பண்றானா அந்த பద్ధதியில திரும்ப 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 4 வேதமாக பிரிச்சார் வியாசன். ஆக சொல்லார் தமிழர் 3ம் சுருதிகள் 4ம் எல்லையில்லா அருணறி யாவும் தெரிந்தவன். ஆக ஒரு தமிழ், தமிழ் அதுக்கு மேல சுருதிகள் 4, இது அத்தனை என்ன அறிந்தவர் யார்? சுவாமி ராமானுஜர். சொல்லார் தமிழர் 3ம் சுருதிகள் 4ம் எல்லையில்லா அறிய அந்த வேதத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம் என்றால் இன்ன தொகை என்று இட்டு சொல்ல முடியாது. என்ன? சரி சுவாமி, எல்லையில்லார நெறி, எல்லையில்லார நெறி தான் ரொம்ப முக்கியம். எல்லையில்லார நெறினா அந்த சாஸ்திர வாக்கியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வெறும் 4 வேதத்தை படிச்சா மட்டும் போறாது. அதுக்கு அங்கங்கள் நன்னா தெரிஞ்சுக்கணும், உப்பாங்கங்கள் தெரியும். அதான் எல்லையில்லா அறநெறி. அந்த எல்லையில்லா அறநெறினா என்னது? தர்மசாஸ்திரம்,
தர்மசாஸ்திரம் ஒண்ணு ரெண்டு இல்ல, நிறைய இருக்கு, அநேகமான இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரங்கள். அப்படிப்பட்ட தர்மசாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, பிராயச்சித்தமும் அநேகம், பாப புண்ணியங்களும் அநேகம், ஒண்ணு ரெண்டு இல்ல. பிராயச்சித்தமும் அநேகம், பாப புண்ணியம் எதைக்கு சமய எதையும் எண்ணத்துக்கு வழியே கிடையாது. அதனால் இன்னது என்று எண்ணிக்கையே சொல்ல முடியாது. அதான் எல்லையில்லா அறநெறி. ஏன் எல்லையில்லா அறநெறினா இன்னதுன்னு சொல்ல முடியாது, அத்தனையும் சுவாமி தெரிஞ்சுட்டு இருக்க. எல்லையில்லா அறநெறி எத்தனை தர்மசாஸ்திரம் உண்டோ அத்தனை தர்மசாஸ்திரம் அத்தனை அபாரமா இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரம் அது அத்தனையும் சுவாமி தெரிஞ்சுக்கத்தான் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன். அதனால்தான் இந்த பாசுரத்தை தான் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய என்கிற சப்தமே ஏற்பட்டது எழுதியிருக்காரு சுவாமி வேலுகுஞ்ச சுவாமி எடுத்திருக்காரு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன், அதாவது வேதத்தை நிலைநிறுத்துகிற ஆச்சாரியராய், வேதத்தை நிலைநிறுத்து ஆச்சாரியராய், ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய், உபய வேதாந்தாச்சாரியராய். அப்ப உபய வேதாந்தாச்சாரியன் சம்ஸ்கிருத வேதம் என்ன, திராவிட வேதம் என்ன, இரண்டையும் கற்றவராய், எல்லாத்தையும் அழகழகாக தெரிந்தவர், சாமான்யமா இல்ல, அழகழகாக பிரித்தி பிரித்தி இது 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 இதுன்னு தெரிஞ்சுக்கிற. இதுதான் சுவாமி ராம எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன். சொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிஞ்சது ராமானுஜ வைகும். இதை யார் சொல்றா? இது யார் சுவாமி சொல்றா? என்னரும் சி. இப்ப வியாக்கியானம் என்னரும் சி. இவர் பகவத் அவதாரம் ஆகையாலே சங்கியா நைவசப்தோதேன குணம் என்னும்படி அனந்த கல்யாண குணாகரராய் நதஸ்சே கஷ்டன மகத்யா என்னும்படியான அவனுடைய கீர்த்தி பரிச்சேதிக்கலம். இவருடைய கீர்த்தியை பரிச்சேதிக்க ஒன்னாது காலம் அன்றைக்கே, 2-3 வியாக்கியானம். அன்றைக்கே என்னரும் சரி என்றது நல்லோர் என்பதற்கு விசேஷமாய் அப்போது வாசாமகோச்சர மகாகுண தேசிகாட்யா கூராதிநாத என்கிறபடியே எண்ணி தலைக்கட்ட வரிதான கல்யாண குணங்களை உடையரான ஆழ்வான் பில்லான் எம்பார் தொடக்கமானவர் என்றபடி நல்லார் பரவும் ஜெயதி சகல வித்யா அரிஜன வசனே இத்தியாதிகளாலும் காதா காதா தானாம் இத்தியாதிகளாலும் வாழியத்திராஜன் இத்தியாதிகளாலும் அனந்த சத்துக்களுடைய பிரீத்தி பரிகரிஷ்டாலே அடைவுகளை எத்தும்படி இருக்கிறபடி. இது வரைக்கும் பார்த்து எல்லையில்லா அறநெறி யாவம் தெரிந்தவன் தெரிவித்தரணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாவம் தெரிஞ்சவன் இது யார சொல்றா? என்னரும் சீர் நல்லார். இது யார் சொல்றா என்பதை கொண்டாடுற பரம்பரை. யார் சொல்றான்னா என்னரும் சீர் அப்படின்னா எண்ணி தலை கட்ட முடியாத குணங்கள், எண்ணி தலை கட்ட முடியாத அத்தனை குணங்கள் இவருக்கு இருக்கான்னா சுவாமி ராமானுஜன் அத்தனை குணங்கள் இருக்கா? எண்ணி என்னரும் சீர் ராமானுஜன் இருக்கு இல்லையா? என்னரும் சீர் எண்ணி அப்படின்னா சீர்னா குணம், கல்யாண குணங்கள், எண்ணி தலை கட்ட முடியாத கல்யாண குணங்கள், அத்தனை கல்யாணங்கள் இவருக்கு இருக்குமா சுவாமின்னா? ஆமா. எப்படி சுவாமி சொல்றேன்னா பார்சாவுடைய அவதாரம் தானே, நாமே வந்து அவதாரம் பண்ணுகிறோம்னு அந்த கேசவ சோமயாதி சொன்னாரோ. பார்சாதி வேற இல்ல, எம்பெருமானார் வேற இல்ல. அப்ப அந்த கீதாச்சாரியனே சுவாமி எம்பெருமானார். அததான் சுவாமியுடைய கீதா பாஷம் அப்படியே கண்ணனுடைய திருவள்ளுவம் என்னவோ அப்படியேதான் இருக்கும். ஏன்னா அவரே தானே வந்து வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முதல்ல சொல்லிட்டார், சொன்னவனே சரியா இருக்கலாம் புரியல, நம்மளே மறுபடியும் அவதாரம் பண்ணி வியாக்கியானம் பண்ணுவோம், கீதா பாஷம் பண்ணாரணும். இதுக்கு சொல்ல வந்தனா அப்படித்தான் அந்த பார்சாதி அவதாரம். அந்த பார்சாதிக்கு அந்த கல்யாண குணாத்மகன் இல்லையா? அந்த கல்யாண குணாத்மகன் இவரே தானே. அந்த பகவானின் குணத்தையோ தோஷையோ என்ன முடியுமா? என்ன முடியாது. அவர்கிட்ட தோஷங்கள் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அவருடைய குணங்கள் அநேகம். பார்த்தா என்பரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈர்கள், அநேகமான குணங்கள். அப்படிப்பட்ட குணங்கள், அப்படியே அந்த குணங்களையும் என்ன முடியாது. தோஷங்கள் இருக்கா சமயம்? என்ன முடியாது இல்லையே, இருந்தா தானே இருக்குது. அப்ப தோஷங்களையும் என்ன முடியாது, குணங்களையும் என்ன முடியாது இருக்கிறா இல்லையா? குணங்கள் நிறைய இருக்கு, என்ன முடியாது. தோஷங்கள் ஒண்ணு கூட இல்லை, என்ன முடியாதுங்க அப்படி தெரிவிக்கிறா இல்லையா? அதனால என்ன முடியாது. அப்ப குணங்கள் அநேகங்கள் தலை கட்ட முடியாது. அதே பெருமைதான் ராமானுஜருக்கு. பார்சாதிக்கு என்ன பெருமை? அவரே தானே இவர். அதே பெருமைதான். இதே விஷயத்தை தான் நம்மாழ விஷயத்தை தெரிவிக்கிறார். சேமம் குறுகையோ செய்ய திரு பார்க்கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ தோள்கள் 2 4 பெருமான் நக்கன் தெரிவிக்கிறார். ஆச்சரியமா இருக்கிறது. ஏன்னா திருக்குறளை நம்பியேதான் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணார். நம்பியை தென்குறுங்குடி நின்ற செம்பனே திகழும் திருமூர்த்தியை உம்பருவானவர் ஆதியன் சோதியை எம்பிரானை என் சொல்லி மரப்புறம் தெரிவிக்கிறார் இல்லையா? அவரேதான் திருக்குறள். எம்பெருமான் தான் நம்மாழ்வார பிறந்த. அப்ப எம்பெருமானுக்கு இருக்கும் குணங்கள் அத்தனையும் இவருக்கு இருந்ததுன்னு ஆகணும்.
அப்ப அதைத்தான் இதுதான் நாயனார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ரொம்ப ஒவ்வொருத்தருக்கு இருக்கும் குணங்கள் நம்மாழ்வாருக்கு ஒப்பர்னு மேல ஆச்சாரியத்துல மேல மேல வரப்போகுது. ஒவ்வொருக்கும் இருக்கும் குணம் நம்மாழ்வாருக்கு ஒப்பன். ஆனா அத்தனை குணத்துக்கும் இவரே சமமானவர். நம்மாழ்வாரே சமமானவர். யாரா சுவாமி? பரதனுக்கு சமமானவர் நம்மாழ்வார், லட்சுமணனுக்கு சமமானவர் நம்மாழ்வார், ஹனுமானுக்கு சமமானவர் நம்மாழ்வார், அர்ஜுனனுக்கு சமமானவர் நம்மாழ்வார், தசரதனுக்கு சமமானவர் நம்மாழ்வார், ஸ்ரீதேவி நாச்சியார் பிராட்டி குடும்ப சுவாமி. ஆமா, அவருக்கும் சமமான சொல்லிட்டு இத்தனை குணங்கள் இவர்கிட்ட இருக்கணும். இவருக்கு சமமான யாருன்னா இவருக்கு சமமான இவரே. நம்மாழ்வாருக்கு சமமானவர் யாரா இருக்கான்னா அப்ப அவளை காட்டிலும் மேம்பட்டவர் தோணும். இவருக்கு ஒப்பர் இவருதான் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதை போல பகவானுடைய அத்தனை குணங்களும் பெற்றவர் சுவாமி. சரி, பகவானின் கீர்த்தி எப்படிப்பட்டது சுவாமி? இவருக்கு ஈஸ்வரத்துவம், ஈஸ்வரன் என்கிற நிலை இருக்கு இல்லையா, இதுக்கு சமமா அந்த ஈஸ்வரத்துக்கு சமமான யாரா இருக்கலாம்? யாரும் இல்லையே. அப்ப என்ன பகவானுக்கு கண்ணாடி வைத்து பார்ப்பது பிரதிமாவும் கிடையாது. ரொம்ப முக்கியம். பகவானை போல ஒண்ணு சொல்லுங்க சுவாமி, ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லுங்க. இவரை போல, இவரை போல, இது இதுவோ போல அப்படின்னு சொல்றோம். நம்ம சாப்பிடுற வஸ்துவே சுவாமி, இந்த சாத்தமது அந்த சாத்தமது போல, இந்த குழம்பு அந்த குழம்பு போல, இந்த புளியோர் அந்த புளியோர் போல, இந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தை போல. சரியாத்தான சுவாமி இருக்கு? இல்ல, அத்விதீயம். பிரம்மம் ஒண்ணு, மத்தது கிடையாது. அப்ப இது எக்ஸாம்பிளே சொல்ல முடியாது. அப்ப அப்படின்னா பிரத்திமையே கிடையாது. இன்னொன்னு இருக்குன்னா கிடையாதுன்னு. அப்ப பிரதிமை இல்லாது. அப்ப அதான் நதஸ்யமஸ்ய அப்பியதிக ஸ்ரதிஷதே ஒத்தார் மிக்காரை இளையாய பாமாய ஒத்தாய் எப்பொருக்கும் உயிராய் தன் ஒப்பார் இல்லப்பன் என்னப்பன் எனக்கா இவளா என்னை பெற்றவளா பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் விண்ணப்பனுமா விண்ணப்பன் மதிப்பு திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பார் இல்ல அப்படின்னு தெரியுங்களா? அப்ப எம்பெருமானுக்கு யசஸ் ஒரு குறைவு இல்லாத பகவானுடைய கீர்த்தி. பகவானுடைய கீர்த்தி பரிச்சேதிக்க ஒண்ணாது. அப்படின்னா ஒருவேளை அந்த பகவானின் கீர்த்தியை எண்ணிலாலும் என்னலாம். இப்ப என்ன தெரிவிக்கிறாங்க, இவ்வளவுன்னு என்னலாம்னு என்னலாம். ஆனா எம்பெருமானாருடைய கீர்த்தி என்ன முடியுமானா இருந்தது. அந்த கீர்த்தியை பரிச்சேதிக்க ஒண்ணாது. எண்ணரும் சீர் நல்லார் பரவும் ராமானுஜன். அப்ப இவருடைய கீர்த்தியை பரிச்சேதிக்க ஒண்ணாது. அதனால்தான் எண்ணரும் சீர்னு சொன்னார். அப்ப எண்ணிக்கைக்கு அடங்காத சீர், அதுதான் எண்ணரும் சீர். சரி, இத்தனை கல்யாண குணங்களுக்கு ஒரு கணக்கு வச்சுக்க வேண்டாமான்னா கணக்கே கிடையாது. அப்படி ஏன்னா பகவானுடைய சீர் எண்ணினாலும் எண்ணலாம், எம்பெருமானார் சீர் என்ன முடியுமான எண்ணவே முடியாதுன்னு. இது ஒரு அர்த்தம். அப்ப எண்ணரும் சீர்க்கு அன்றிக்கேன்னு வியாக்கியானது வந்துருக்குன்னா அடுத்த விஷயம் சொல்றாரு அர்த்தம். அப்ப முதல் அபிப்பிராயம் சொல்லிட்டார். இப்ப ரெண்டாவது அபிப்பிராயம், அதே சப்தத்துக்கு ரெண்டாவது அபிப்பிராயம் சொல்றார் அன்றிக்கே. இப்ப இன்னொரு வியாக்கியானம், நல்லார் பருவம் ராமானுஜன் என்றால்லவா, நல்லோர் பதத்துக்கு ராமானுஜன் அனர்த்தமாக கொண்டால் வாசாபகோச்சர மகாபுர தேசிகாக்கியா பூராதிநாத கதிச்சாகர நைச்சபாத்திரம் அப்படின்னு இல்லையா? அப்படி பார்த்தா எண்ணரும் சீர் அப்படின்னு யார சொல்லலாம்? கூறத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் தொடக்கமான உண்டான எண்ணரும் சீர். இவர்கள் எல்லாரும் நல்லார்கள். நல்லார் பரம் எண்ணரும் சீர், நல்லார் பரமும் ராமானுஜன். இப்ப கூறத்தாழ்வான், எம்பார், முதலியாண்டான் தொடக்கமானவர்கள்னா இவரெல்லாம் யாரு? எண்ணரும் சீர். இவர்கள்லாம் நல்லார். சரி, இவர்கள் எல்லாம் இப்ப அவெல்லாம் என்ன பாடி இருக்கா? அவ பாடி சொல்றாங்க. ராமானுஜர் எப்படி இருக்கான்னா ஜெயதி ஜெயதி ஜெயதி, ஜெயிக்கிறார் பாஷண்ட புருஷண்ட தாவதகன சார்வாக சைலாசினி பௌத்தத்வாந்த நிராசவாசரபதி ஜெயினைவ கண்டீரவக மாயாவாதி புயங்கவங்க திரளஸ்திரைவித்ய சூடாமணி ஸ்ரீரங்கேச ஜெயத்கஜோ விஜயதே ராமானுஜோகம். ஜெயதி ஜெயதி ஜெயதி, எல்லாரையும் ஜெயிக்கிறார் சொன்னோம். அனந்தாழ்வான சமீபத்தில் தான் பார்த்தோம். அனந்தாவுடைய ராமானுஜ சத்துஸ்லோகி சமீபத்துல பார்த்தோம். ராமானுஜ ஜெயிக்கிறார் பார்த்தோமோ. எது சொன்னா அப்படிப்பட்ட ஜெயிக்கிறார் சகல வித்யாவாகினி, உலகத்தில் இருக்கும் வித்தைகள் அடுத்தையும் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பவர் தான் சுவாமி. ஸ்ரீபாஷம் ஒன்னே போல், வேதார் சந்திரம், இந்த மாதிரி நிறைய 9 கிரந்தங்கள் நவவித கிரந்தங்கள் சுவாமி பண்ணியிருக்கார். ஒவ்வொன்றும் ரத்னம் அப்படின்னு இல்லையே. அப்ப அந்த அப்படிப்பட்ட அந்த வித்தைகள்லாம் அனைத்தையும் நமக்கு கொடுக்குறா இல்லையா சுவாமி? இது மட்டும் கிடையாது, எத்தனையோ கதை ராமானுஜர் எப்படி பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய தன்மை ராமன் சுவாமி. ராமானுஜர் புகழ் சொல்லியாச்சு. அடுத்தது இந்த வார்த்தை பகவானுக்கு சொல்லலாம்.
பகவானுடைய புகழ சொல்லியாச்சு, நீ அடுத்தது சொல்லலாம். ராமனுடைய புகழ சொல்லியாச்சு, நீ அடுத்ததுன்னா புகழையே சொல்லி முடிக்கலையே. சொல்லி வாச்சா மகோச்சரம், மொழியை கடக்கும் பெரும் புகழான் அப்படின்னு இல்லையா? இதைத்தான் சுவாமி மணவாள மாமன் தெரிவிக்கிற தன்னுடைய ஆர்த்திக் பிரபந்தத்தில் முதல் பாசுரத்திலே வாடி யதிராஜன் வாடி யதிராஜன் வாடி யதிராஜன் என வாழ்த்துவார், வாடி என வாழ்த்துவார், வாடி என வாழ்த்துவார், பாலினையில் தாழ்த்துவார் விண்ணோத்தரனே அப்படின்னு தெரிவிக்கலையே. எந்தெந்த சத்துக்கள் எல்லாம் பிரதி தலைமென்றிட்டு அதை அடைவுகளை ஏற்றுகிறாளோ அந்த திருநாம வைபவம் தெரிஞ்சது. ஆனால் என்னதான் வைபவம் இருந்தாலும் 4 பேர் நமக்கு சொல்லணும். ராமானுஜர் வைபவம் இருக்கு, வைபவம் இருக்கு, வைபவம் இருக்கு, வைபவம் என்னரும் சீர் நல்லார் பரவமே ராமானுஜன். வைபவம் இத்தனை வைபவம் சுவாமி நம்ம வித கிரந்தங்கள் பண்ணார். நம்ம எல்லாம் ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கார். அவர் ஒரு சீர்திருத்தம் நிறைய பண்ணியிருக்கார். அதுக்கு மேல நமக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணியிருக்கார். அது அரசியல் இருந்து, ராஜாங்கத்திலிருந்து, சம்பிரதாயத்திலிருந்து, சன்னதி நிர்வாகத்திலிருந்து, கோஷ்டி நிர்வாகத்திலிருந்து, சாஸ்திர அர்த்தம் இருந்து எல்லாம் பண்ணியிருக்க வாஸ்தவம் தான். ஆனா நமக்கு சுமாரா எது தெரியும்னா, சன்னதியுடைய கைங்கரியங்கள் ஓரளவுக்கு அங்கங்க திருத்தர திவிதேசம் வரும். இது ராமானுஜர் பண்ணியிருக்க இது பண்ணி தெரியாது. அதே போல அவரை பத்தி சில பெருமைகள் சொல்றார். விஷ்ணு நோக்க மணிமண்டபம் மார்க்கதாகி உய்ய ஒரே ஒளி உடையவர் திருவடி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனா அவர் உண்மையான ஞானம் என்னன்னு நமக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியாது சுவாமி, தெரியாது. அது தெரியும்னா வேதார்த்த சங்கிரகம் ஸ்ரீபாஷ்யம் ரெண்டி வாசி காட்சவன் கேட்கணும். கேட்டதான் அப்ப சுவாமியுடைய மேதாவிலாசம். காத்தால 4 மணிக்கு தோட்டத்துல போய் பாத்தியெல்லாம் கட்டிட்டு இருக்காரு. அவரே ஸ்ரீபாஷ்யம் எழுதுறார். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், தோட்டத்துக்கு சுவாமி தோட்டத்துக்கு ஒரு ஆளை போடுங்க, இல்ல நான் பாக்கணும், நேர போயிடாரு. அங்க போய் மண்வெட்டி எடுத்து என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க உட்காந்து ஸ்ரீபாஷ்யம் சொல்லிட்டு இருக்காரு, குரத்தாள எழுதுறாரு. அப்பனா அவருக்கு எத்தனை வைபவம் இருக்காங்க. அதான் எல்லையில்லா அறநெறி ஆர்வம் தெரிந்தவன் எல்லாரும் சரி நல்லார் பரவம். இப்ப 4 பேர் சொல்லாம போயாச்சுன்னா அவர் வைபவம் சொல்ல. அதுக்குதான் சொன்னேன், ஸ்ரீபாஷ்யமும் வேதார்த்த சந்திரமும் தெரிஞ்சாதான் சுவாமியுடைய ஞான விகாசம், பாரமான ஞானம். ஏன்னா நாம ஒரு இந்த நிலைக்கு இருக்கணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணிருப்போம்னா அதை தாண்டி இருக்கக்கூடிய சுவாமி தெரியும். அது வாசிச்சாதான் தெரியும், இல்ல கேட்டாதான் தெரியும். அது ஏன் இது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா நாம ஒண்ணும் கேட்கல. வாஸ்தவம் உடையபடி அந்த அபிமானம் அவசியம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் நல்லாவே இருக்கு. இன்னும் அவர் வைபவம் பூர்ணமா தெரிஞ்சுக்கல. அதைத்தான் வாசாம கோச்சரம்னு சொன்னேன். பூர்ணமா தெரிஞ்சுக்கிறேன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு கிடைக்கல, தெரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட அதை சொல்லணும். இந்த வைபவ 4 பேர் சொல்ல போனா அவ சொன்னா ஒத்துக்கணும். அதான் நல்லார் பரவம் ராமாஜன் தனக்கு இருக்க வைபவத்தை முதல்ல சொன்னாரணும். வேண்டியவர்கள் சொன்னாதான் நம்புவோம், வேண்டாத வேண்டாம். அப்ப கூறத்தாழ்வான்னு முதலியாண்டான்னு போன்றவர்கள் அவெல்லாம் சொல்றா, அவளை நம்புங்கோ. அவள் யாரு திருவங்கத்தை வந்திருக்காரு, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டேன். அவ சொல்ற பாருங்க, நல்லார் பரவன் ராமானு அவ சொல்லிட்டு கரையா, அவ நம்புங்கோன்னு. அதைத்தான் திருநாமங்கத்த கல்லார் அகலிடத்தோல். இததான் காவலில் புலனை வைத்து கடிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துடிதறிகின்றோம் நமந்தமர் தலைகள் மீது மூல உண்டுமைந்த முதல்வர் நின்னாமங்கத்த ஆவலில் புலமை கண்ட அரங்கமா நகரன. நின் நாமத்தை நின்னுடைய திருநாமத்தை கற்றபடியாலே தைரியம் வந்துட்டும் தொன்றபடியாக தெரிவிக்கிறார்களோ. அந்த மாதிரி ராமானுஜனால கற்றபடியே ஒரு தெம்பு வந்துட்டுறான். ராமானுஜ 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 ராமானுஜ. அப்பனா இப்ப என்ன, இப்ப தெம்பு வரணும், தெம்பு வரும். இப்ப வருத்தமே திருவரங்க தபதினாருக்கு. அதுதான் அந்த தெம்பு வந்தது. என்னால எந்த கவலையும் இல்லை, வந்துருத்துன்னு வச்சுக்கேன். ராமானுஜ திருநாமம் கத்துட்டு அதனால எனக்கு தெம்பு வந்துடல, அந்த கவலையும் இல்லை. ஆனா ஆழ்வார்கள்னா நாராயணநாமத்தை சொல்லி சொல்லி போனார்கள். ஆனா ராமானுஜ நாமத்தை நாம் கற்கனவே சொல்லுவோம். நாம எழுந்து போனோம்னா இவர் திருநாமமான 4 எழுத்து மந்திரமான ராமானுஜ அந்த திருநாமத்தை சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். ஏன்னா மந்திரம் இல்லையே, மந்திரமா சொல்லுந்தா கட்டம். மந்திரமா இல்லாம திருநாமத்தை தானே சொல்ல சொன்னோம், மந்திரத்தை நான் சொல்லியே. அப்படி இருக்கச்சே அந்த திருநாமத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு விசுவாசம் இல்லையே. நம்மள பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு விசுவாசம் இல்லையே, விருப்பம் இல்லையே. அப்படின்னா
இந்த 2 காரணத்தை சொல்லாம போயிட்டா. ஏன் சுவாமி 2 காரணம் என்னன்னா, பிரமாணம் இது ராமாயண பிரமாணம் எடுக்கிறார். ராமாயணத்தை திருநாமம் நம்பி கல்லார் அகலிடத்தோல். இப்ப திருநாமம் நம்பி திருநாமம் ராமானுஜ திருநாமம் இப்ப வியாக்கியானம் எம்பெருமானாருடைய திருநாமம் ராமானுஜன் என்கிற திருநாமத்தை நம்பி கல்லார் இவருடைய பிரபாவத்தை அறிந்து விஸ்வசித்து இவருக்கு திருநாமமான சதுரக்ஷரி மந்திரத்தை அபிசியாதே போனார்கள். இங்கிசியை என்கிறபடியே குரங்கானாலும் மகாராஜர் பிரத்யம் பண்ணின பின்பு விஸ்வசித்தாரிலே இவர்கள் சதசத் விசேஷனம் பண்ணுவைக்கு யோக்கியரான மனுஷராயிருந்தும் நம்மை எம்பெருமான் விஷயீகரித்தபடியை தெரிவித்து பிரத்யம் பண்ணி கொடுத்தாலும் இவர்கள் விஸ்வசிக்க மாட்டாதே போனார்கள். இவர்கள் அபாகியத்தின் கொள்யம் என்னவென்று இன்னாதாகின்றார் அப்படின்றத இதோட முடிச்சுக்கிறார். என்ன தெரியுங்கன்னா, ஸ்ரீராமாயணத்தை 2 பிரமாணம் இருக்கிறார். ராமன் 2 காரியம் சுக்ரீவனுக்கு பண்ணி கொடுத்தான். என்னன்னா, உன் பாக்கிய யார் தூக்கி போனாலோ சுக்ரீவா இன்னைக்கே நான் அவளை கொண்டு விடுறேன், இப்பே அவளை கொண்டுறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணினா, இந்த பிரதிஜை பண்ணினுடைய சுக்ரீவ சிரிச்சுட்டான். ஏன்னா அப்பதான் சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் சக்கியமே நட்பை ஏற்படுறது. ராமனுடைய பிரபாவம் பூர்த்தியா சுக்ரீவனுக்கு தெரியாது. அதனால என்ன, இந்த பாரியாவை அபகரிச்சு போன வாலிதான் அபகரிச்சு போயிருக்கான், அந்த வாலியை நான் உடனே கொண்டுறேன்னு சொல்லிட்டான். சுக்ரீவன் சிரிச்சிட்டான். உனக்கு வாலியை பத்தி நீ எதுவும் நினைக்கிற சாமான் நினைச்சுட்டு இருக்க, வாலியை நீ சாமானமே எடை போட்டு இருக்க, தப்பா இருக்கிற வாமா. எப்படிப்பட்ட மகாவீரன் சொன்னா, மகா பலசாலி அப்படின்னு இருக்கச்சே அவனெல்லாம் உடனே சட்டுலாம் உன்னாலும் கொல்ல முடியாது, அவன் பிராணம் எடுக்க முடியாது. அவ்வளவு சுலபமா நீ பண்ணியிருக்கேன அப்படின்னா அப்ப என்ன பண்ணணுன்ற, பரீட்சை வைக்கிறேன், பரீட்சையில பாஸ் பண்ணணும். சுக்ரீவன் பரீட்சை வைக்கிறான், நான் அந்த பரீட்சையில பாஸ் பண்ணுமா? சரி பரீட்சை சொல்லுன்னா சொல்லு, நீ பரீட்சை சொன்னா நான் பரீட்சையில பாஸ் பண்ணா நான் நம்புறேன். என்ன நம்புறேன்? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறான் பாருங்க. அப்பனா அந்த வகுப்புக்கு போகிறதுக்கு நுழைவுத் தேர்வு அப்படின்ற பாருங்க. அதே மாதிரி இதுக்கு நுழைவுத் தேர்வு, ராமனுக்கு நுழைவுத் தேர்வு சுக்ரீவன் வச்சிருக்கான். முதல் நுழைத்து வச்சான். என்ன நுழைத்தனா, துந்துபின்னு ஒருத்தர், ஒரு பெரிய ராட்சசன். அந்த துந்துபி சரீரம் கீழே கிடக்கு. அந்த சரீரத்தை எங்க வாலி என்ன பண்ணுவான்னா அப்படி தூக்கி அடிப்பான். அந்த மாதிரி உன்னால தூக்கி அடிக்க முடியுமா அந்த துந்துபி சரீரத்தை அப்படின்னா? நேரம் வந்தான், ஒரு அடிச்சான், தசயோதனை தூரம் விடுவிட்டு ஓடி போய் எங்கேயோ ஓடித்து போய் விழுந்துட்டு அவன் சொன்ன மாதிரி பண்ணியாச்சு. ராமன் பண்ண உடனே இவனுக்கு திருப்தி ஏற்படல, நம்பிக்கை வரல சுக்ரீவனுக்கு. சுக்ரீவன் சொன்னதுல ராமன் பண்ணான்னா இவனுக்கு என்னன்னா, எங்க அண்ணா அன்னைக்கு வாடி அடிக்கச்சே அன்னைக்கு எலும்பு, அன்னைக்கு சதை நன்னா இருந்தது, ரத்தம் நன்னா இருந்தது, நல்லா பொட்டியா இருந்தான். இன்னைக்கு எலும்பும் வத்தலும் தொத்தமா இருந்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஒண்ணுமே இருக்காது, நீ சாமானியம் தூக்கி அடிச்சுட்ட, அந்த மாதிரி இருக்கச்ச அடிச்சிருந்ததான் நான் நம்புவேன்ட்டான். இப்ப முதல் பரீட்சையில பாஸ் ஆயிடுது, ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உள்ளுக்குள்ள போறதுக்கு உண்டான யோகியத்தை பெறல. இவன் ஒத்துக்கல. என்ன ஒத்துக்கலாம்? இல்லைன்னு கிடையாது. எப்படின்னு இப்ப லீக் ஆயிடுச்சுன்னு வரணும், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இப்ப பெரிய பிரபாவம் இருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு. அந்த மாதிரி லீக் ஆன மாதிரி இது லீக் ஆகிடுச்சு, அதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டான். சரி 2வது பரீட்சை சொல்லு. என்ன பரீட்சைன்னா, அந்த 7 மர சால விருட்சங்கள், அந்த 7 மரத்துக்கு துவைப்பாங்க வாடியே, உன்னால பண்ண முடியுமான்னு. நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லி மராமரம் எய்தபாயவன் அந்த 7 சால விருட்சங்களை ஒரே அம்பால முடிச்சானோ. இதெல்லாம் முடிச்ச உடனே இப்படி ராமனுக்கு பரீட்சை கொடுத்த உடனே என்னாச்சு, இப்ப சுக்ரீவன் நம்பினான். ஏன்னா ராமன் பரீட்சை பண்ணினான்னா என்ன, சுக்ரி யாருக்காக பண்ணா? சுக்ரி அந்த ஒண்ணுமில்ல குரங்கு, அந்த குரங்கு சொல்றது இந்த பரீட்சைன்னு. அந்த குரங்கு என்ன பண்ணிட்டு ராவனுக்கு பரீட்சை வச்ச உடனே அந்த பரீட்சையில சரியா பண்ணபடியில சுக்ரீவன் நம்பினா. இப்ப ராமன் சொன்னபடி ஏன்னா இனிமே வாலியை கொண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டான். இப்ப விஸ்வாசம் அந்த குரங்காக இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு வந்துடுச்சு. இப்ப எதுக்கு இந்த எடுத்திருக்காருன்னா, குரங்கே நம்புறது, நாம நிஜமா மனுஷா. அங்க ராமன் சொன்னா குரங்கு நம்பிச்சு, நாம மனுஷா நம்ம நம்பறதுக்கு மறுக்கிறோம். அதான் சொல்ற திருவரங்கத்தை, நாங்க மனுஷா. ஏன்னா மிகவும் வருத்தத்தோடு தெரிவிக்கிறார், நாமெல்லாம் மனுஷா ஆச்சுன்னு. ஏன்னா குரங்குக்கு எது சத்து எது அசத்து தெரியாது. இது நிலை. ஏன்னா இவனுடைய பாரியாவை அபகரிச்சுன்னு போறான்,
மறுபடியும் அவ பாரியாட்டு கட்சி திரும்பியும் இழுத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கணும். இந்த குரங்குக்கு உண்டு அது. இந்த விலங்குக்கு வந்துருச்சுன்னா அந்த மாதிரி நிலையே கிடையாது. ஆனா மனுஷன் அப்படி இல்லையா, 6 அறிவு இருக்கணும். 5 அறிவோடு இருக்கக்கூடிய விலங்குகள் நம்பிண்டு அதை பண்ணிட்டு இருக்கு. ஆனா 6 அறிவோடு கூடி இருக்கக்கூடிய நமக்கு நம்ம இச்சை இல்லையே. ஏன்னா சத்தியது அசத்தியதுன்னு தெரியல. அப்படி தெரியாம இருக்க செய்து அவன் நம்பினான். மனுஷனுக்கோ சத்தியது அசத்தியது, இது உண்மை இது பொய் நல்லாவே தெரியும். ஆனா அது தெரிஞ்சிருந்தோம் எது என்னன்னா இப்ப நம்ப மாட்டோம். ஏன் திருவரங்க என்னன்னா, எம்பெருமானார் எப்படி விஷயீகரித்தார் சொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் 4ம் எல்லையில்லா அறநெறி யாரும் தெரிந்தவன் எப்படி தெளிவா சொல்லி சத்தியம் பண்ணி கூட கொடுத்தாரனோ அப்படி சொல்லி இருக்க செய்து இந்த மனுஷர்கள் நம்பல. ஆனா ராமன் பரீட்சை பண்ணி கொடுத்தா போல இங்க பரீட்சை பண்ணி கொடுத்திருக்கேன். நான் என்ன பரீட்சைன்னா இந்த திருநாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். ராமன் ஒரு பரீட்சை பண்ணணும். துந்துபி சரீரத்தை தூக்கி போட்டான். அதுக்கு மேல சால விருட்சங்கள் 7 மரத்தை தொலைத்தான். அதே போல நான் என்ன பண்ணேன், திருநாமத்தை சொல்லுங்கோன்னு சொன்னேன். அதோடு இல்ல, நான் ராமோடைய திருவடிக்கு ஆட்பட்டேன் என்று பரீட்சையை நான் எழுதி அந்த பரீட்சையை நான் தேர்ந்து விட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அந்த 2 பரீட்சை ராமன் வாலிக்காக வைத்தான். இங்க நான் கொடுத்த பரீட்சை நான் கெட்டது போல இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி நான் எவ்வளவுதான் கெட்டு போயிருக்கேன், இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் ஆழ்வான் புறத்தாழ்வான் திருவடியை அடைந்த பிறகு எத்தனை தூரம் எனக்கு நற்கதி கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பரீட்சை தானே. இத்தனை பிரயத்தனம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பிரயத்தனம் பண்ணல, அந்த நம்பிக்கையும் இல்லை. அப்ப ராமன் பண்ணியே விசுவாசம் வந்து குறைஞ்சிருக்குன்னா நான் பண்ணினே விசுவாசம் வரலையே உங்களுக்கு. ராமன் பண்ணோன்னே ஒண்ணுமில்லாத குரங்குக்கு விசுவாசம் வந்துட்டு. நான் சொல்றேன், நீ நாமன் சொல்லுங்கோ ராமானுஜன் என்று சொல்லுங்க நீ அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு விசுவாசம் வரலையே. ஏன்னா இந்த மனுஷனுக்கு என்ன வருத்தத்தோடு சாதிக்கிறார். என்ன இவருக்கு அவளுக்கு விசுவாசம், ஒரு குரங்குக்கு விசுவாசம் வந்திருக்கு, மனுஷனுக்கு விசுவாசம் வரல அப்படின்னு. இவர்கள் பட்ட அபாகியத்தின் கௌகியத்தை தன்னை எவ்வளவு என்று இன்னாப்போடு பேசுகிறார். இவ எத்தனை அபாகியத்தோடு இருக்கா அப்படின்னா, கிரௌரியம் அப்படின்னா இந்த மாதிரி ராமானுஜர் என்று சொல்லாம இப்படி தெரிஞ்சுருக்காரு. சில பேருக்கு இதெல்லாம் உண்டு. ஆத்துல சில இதெல்லாம் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி பண்ணா பிள்ளையான பத்தி தகப்பனார் என்னவோ சொல்லுவார், நல்ல விதமா சொல்லிட்டு தான் இருப்பார். அவ நண்பர்கள் யாரா இருப்பா, அவெல்லாம் எதுவுமே தேவையில்லாம என்னென்ன இடித்தொழில் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பா. அப்படிதான் போவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இவன் வீட்டை விட்டு வெளில போயிட போறானா பயம், அதனால தெரிஞ்சு விட்டுருவா. கடைசியில நல்லா கெட்டு குடிச்சவரா அந்த நிலைதான் என்னங்க இத்தனைக்கும் ஒரு குரங்கு நம்பிக்கை நீங்க நம்பலையா அப்படின்னு அது ரொம்ப வெறுப்போடு ஒரு வருத்தத்தோடு பேசுறாங்க. ஏன்னா சரி சுவாமி இப்படி பேசிட்டு இருக்காரு, தெரிஞ்சு எதென்று தேடி போர்களை எது பேரென்று காமிப்பாரே, எது பேரென்று காமிப்பாரு. இத சொல்லுங்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். இத சொல்லாம அங்க போலாமா, இந்த போலாமா, இது போலாமா, அது போலாமா. இன்னைக்கு அதுலயும் எனக்கு மீடியா இந்த தூர்தர்ஷன் வந்தது இருக்கு. அவால உட்கார்ந்து பார்த்துட்டு தட்டுன்னு மாத்தின்னு இவா என்ன சொல்றா, அவா என்ன சொல்றா, இவா என்ன சொல்றா. ராமானுஜர் என்ன சொன்ன, அதை தவிர வெறும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சுவாமினா உடைய எடுத்து மற்றது எதுவுமே தேவையே இல்லை. ஏன் சுவாமி அது இருந்தா எல்லாம் வந்துருமான, எல்லாமே வரும், எல்லாமே வந்துடும். சுரக்கும் திரும்பும் உணர்வும் சொலப்புகள் வாயுமுதம் பறக்கும் இருவினை பற்றறவோடும் சொல்லியிருக்கா பாருங்க. திருவும் உணர்வும் சுரக்கும். அது மட்டும் இல்ல, ராமானுஜர் சொல்றேன்னா சரி சொல்லியிருக்கா ஏதோ சொல்றேன் அப்படின்னு இல்ல. வாயமுதம் பறக்கும். எப்படி வாயமுதம் பறக்கும்? சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், சொல்லவே இல்லை, சொல்ல ஆரம்பிக்கும் போதே வாக்குல ஏதோ நல்லா தித்திப்பா ஊறின்னு இருக்கே. ஊருமா சுவாமின்னா திருவரங்கத்துதான் ஊறுறது. மதுரை விவாதத்தை பார்த்தா அன்னைக்கு மமதூரம் என்னாவுக்கேன் மனைய அவருக்கு ஊறுறது சொலப்புகள் வாய்வோதம் பறக்கும். அதோட போகல. சரி சுவாமி அதெல்லாம் நன்னதான் இருக்கு, என் பாபம் தொலைவினா இருவினை பற்றறவோடும். இருவினை என்னென்ன புண்ணிய பாப ரூபாய் கூட கர்மங்கள் அதுதான் தெரியல. இது இத்தனையும் இருக்கு இல்லையா, இப்படி இருக்கச்சிதை இதை விட்டுட்டு எத்தத்திய போய் எது பேரென்று காமிப்பாரு. இது பரித்தமா, இது பரித்தமா, இது புருஷாக்கமான் அப்படின்னு போயிட்டு இருக்கேன்னு வருத்தத்தோடு சாதிக்கக்கூடிய பாசனம். ஆச்சரியமான 44 ரொம்ப வருத்தத்தோடு படி. ஏன்னா அமுதனார் திருவரங்கம் பெற்றது ஆழ்வாருடைய திருவடி மகிமையான ஒரு நாளும் அவர் வருத்தப்படமாட்டார்.
ஆனா வருத்தப்பட்டாரு. வருத்தப்பட்டார்னா படுத்தாருன்னா மேல பாசனம் வருத்தத்தோடு பாடல. எப்ப ஆச்சாரிய இப்ப நமக்கு இந்த வருத்தம் சொல்லியிருக்கணும், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய சமம் நிறுத்தினது அந்த சிஷ்யனுக்கு வருத்தமே இருக்காது. அப்ப இவர் வருத்தப்படுறாரு சுவாமி. இன்னொருத்தர் பார்த்து வருத்தம், தனக்கு வருத்தம் இல்லை. துயரறி சுடரடி தொழில் நம்மாழ்வார் சொன்னார். துயரை அறுக்கும் பொருட்டு அவன் திருவடியை பத்துமன்னார். வருத்தம் தான். யாரை பார்த்த? நம்மளை பார்த்து. அவருக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லை. நம்மளை பார்த்து சொல்லிட்டு துயரை அறுக்கும் பொருட்டு. இன்னொன்னு கூட அர்த்தம், பகவானுடைய துயரை அறுக்கும் பொருட்டு அவன் திருவடியை பத்துங்கோ. அவனுக்கு அர்த்தம் உண்டா சுவாமி? உண்டே. யசனேஷு மனுஷியானம் சம்பவதி துக்கித்தகா ராமன் சொல்லியிருக்கானு. யார் வருத்தப்பட்டாலும் முதல்ல அவன் வருத்தப்படுறான். என்ன சுவாமினா, ஓய்வாதி சிரமப்பட்டு இருக்காளே அப்படின்னு அப்படி இருக்கச்சதே அவனுடைய வருத்தத்தை போக்கக்கூடியவனு நிற்பார். திருவள்ளுவர் வருத்தம். ஆனா ஆச்சாரியனுடைய நிலை வந்துச்சுன்னா வருத்தமே இருக்காது. அடுத்த பாசனம் வருத்தமே இல்லாம தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பாசனம் 45ஆவது பாசனம். இப்ப 44ஆவது பாசனம் அனுசரணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 45ஆவது பாசனம். சொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் 4ம் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் எந்தரும் விஷயம் நல்லார் பரபஞ்ச ராமானுஜன் திருநாமம் நம்பி கல்லார் அகலிடத்தோர் எது பேரென்று காமிப்பரே அப்படின்னு தெரிவித்தார். எது பேரென்று காமிப்பரே, திருநாமம் நம்பி கல்லார் அகலிடத்தோர் எது பேரு நம்பி நீங்க ஆசைப்படுகிறீர்கள் என்பதே அறியோம் அப்படின்னு வருத்தப்பட்டார் 44ஆவது பாசுரத்திலே. இப்ப 45ஆவது பாசுரம் ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரம் தான் வருத்தம். இந்த பாசுரத்து வருத்தமே கிடையாது. பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி என்று இப்பொருளை தேருமவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று ராமானுஜா மெய்மை கூறிடிலே. ராமானுஜா மெய்மை கூறிடிலேன்னு தெரிவிக்கிறார். பேரொன்று இல்லை மற்றன ராமானுடைய திருவடியே பிராபிய பாபங்கள் அறுதியிடக்கூடிய பாசனம். அப்பனா உபாயம் ராமானுஜன் திருவடியே, உபேயம் என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தம் கைங்கரியமும் அந்த ராமானுஜ திருவாடி. அப்படிப்பட்ட திருவடிகளுக்கு தான் என்று சொல்லக்கூடிய 45ஆவது பாசனம். அதையே ராமானுஜனுக்கு காட்டி கொடுத்தார்னு அப்படின்னு தெரிவிக்கிறார். எதை காட்டி கொடுத்தார்? ராமானுஜன் திருவடியே தான் அவனுக்கு உபாயம், அவர் திருவடிதான் உபேயம், பிராப்தியம் அதேதான், பிராபகம் அதேதான். அதை காட்டி கொடுத்தது யாரு? அவரே தான் காட்டி கொடுத்தாருன்னு தெரிவித்தார். இப்ப கீழ்பாசனம் இப்ப இன்னைக்கு நம்ம பாட்டுல கீழ்பாசனம் எது பேர் என்று காமிப்பரே சொல்லார் தமிழர் மூன்றும் இந்த பாசனத்துல கடைசியில் என்ன முடிகிறது? எது பேர் என்று காமிப்பரேன்னு முடிச்சது. எங்கெங்க ஓடின்றிருக்கிறே என்ன புருஷானம் அவர்களுக்கு ஒத்தனாக இத்தனை நானும் ஓடி. ஏன்னா இப்ப இவர் என்ன சொல்றேன்னா, எது பேர் என்று காமிப்பரே எது பேர் என்று காமிப்பரேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, இத்தனை நாள் யார நம்மளை வச்சுட்டு தரணும். இந்த முன் பாசனத்துல 44 பாசத்துல எங்கெங்க ஓடுறே இப்படி ஓடின்னு இருக்கலே அப்படின்னு ராமானுஜன் என்று சொல்லுவேனே சொன்னாரணும். இத மாற்றிட்டார். அப்படி என்ன சுவாமி இத்தனை நாள் நம்மளை சொல்லிட்டுதானா, இப்பதான் அவருக்கு யோசனை வந்துடுது. ஓ, இந்த மாதிரிதான் நானே இருந்தேனே. ராமானுஜனுடைய திருவடி பக்தத்துக்கு முன்னாடி நானும் எது பேர் என்று காமிப்பாரு அப்படித்தானே இருந்தேன். நாமே ஸ்ரீவைஷ்ணவத்து ஒரு வட்டத்துக்குள்ள வந்துட்டோம் வச்சுக்கேன். அது வெளியில சில பேர்லாம் இருப்பா. அவெல்லாம் பார்த்து நமக்கு நம்ம எல்லாம் இங்க வந்துட்டோம், அவ பாருங்க எப்படி இருக்கா பாருங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி முகத்தை வச்சுட்டு அவளை ஒரு நீச்சமா பேசுவோம். நாமும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்திருக்கோம். இன்னைக்கு ஏதோ ஆச்சாரிய கட்டாட்சம் பகவத் கட்டாட்சம் வந்தாச்சு, பாகவதால கட்டாட்சத்துல வந்தாச்சு. ஒரு காலத்துல நாம அப்படிதான் இருந்திருக்கோம். இப்ப அதைத்தான் திருவரங்க போன பாசனத்துல சொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் 4ம் எல்லையில்லார் நெறியாவன் தெரிந்தவன் எந்தரசீர் நல்லார் பரமவி ராமானுஜன் திருநாமன் நம்பி கல்லாரர்களிடத்தோ எது பேர் என்று காமிப்பறேன்னு அவெல்லாம் சொன்னேனே. நான் அப்படி முதல்ல இருந்து எப்படியே இருந்துட்டேனா? இல்லையே, நான் அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேனே. ஏன்னா எந்த மாதிரி இல்லையே. ஏன்னா நான் சுவாமிகிட்ட எத்தனை அபச்சாரப்பட்டிருப்பேன், 1 2 எத்தனை அபச்சாரப்பட்டிருப்பேன். அப்ப குரத்தாழ்வான் முதலியாண்டன் என்ன சொல்லியிருப்பான்? சுவாமிகிட்ட அபச்சாரப்படும். ஏன்னா கோவில் சாவி என்கிட்டதான் இருக்கு. நான் எவ்வாறு எதிர்த்தட்டா நிறைய பண்ணிட்டே இருந்தேன். அப்ப குரத்தாழ்வாரும் முதலியாண்டன் என்ன சொல்லியிருப்பா? இந்த திருவரங்கத்தை முதல் எது பேர் என்று காமிப்பேன்னு இருக்காரு. இப்ப பாருங்க,
இந்த எதிபேர் என்று காமிப்பேன்னு திருவரங்கத்திலும் நம்ம சொன்னாரோனோ அதே வார்த்தை இப்ப திருவரங்கத்தம்னாரு ஓ இவா என்ன சொல்லியிருப்பாரேன்னு இப்ப நினைக்கிறேன். இதுதான் வைஷ்ணவம். இல்லாத குற்றத்தை ஏறிட்டு, ஆனா இது உண்மை. இது இல்லை என்று செய்யாத இசைவன் பரமசிவ வைஷ்ணவன் தெரிவிக்கிறார். இது சொல்லுவேன்னா அப்ப இதே போல நான் இப்ப இவ்வாறெல்லாம் பார்த்து வகிச்சுட்டு இருக்கணும். இது ராமானுஜன் சொல்லுவேனே சொல்லலையே எது பேர் என்று காமிப்பு சொல்லணும். இதே வார்த்தை அவ சொல்லிப்பாரு சுவாமி. நான் அப்படிதானே இருந்தேன் முன்னாடி எப்படி இருந்தா எங்கெங்க சுத்தின்னு இருக்கணும். அப்ப முதலையாண்டாலும் கூறத்தாழ என்ன சுவாமி இந்த திருவரங்கத்தை அப்படின்னு இருக்காரு, எது பேர் என்று காமிப்பாரு, எது பேர் என்று காமிக்கிறீங்கன்னா அவள்கிட்ட சாவி ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்தேன். மத்த பேர் என்ன இப்படித்தானே பண்ணிருப்பா, இப்படித்தானே நினைச்சிருப்பா. அப்ப இவாள சொல்றதுல அர்த்தம் இல்லை. அப்பனா நம்ம சொல்றதுல நாம தச்சுண்டோன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தன்னைத்தானே நொந்து கொள்றாரு, வேற எதுவும் இல்லை. அப்ப என்னன்னா இவாள சொல்றது நமக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அப்ப இந்த கூட்டத்துக்குள்ள நானும் ஒருத்தனா தான் இருந்தேன் முன்னாடி, இப்ப இல்லை. முன்னாடி இன்றைக்கு இப்படி எது பேருன்று காமிப்பறேன்னு இவ இருந்தாலும் அதே போல அந்த இப்படி நானும் ஒருத்தனா தான் இருந்திருப்பேன். அப்ப குரத்தாழ்வார் முதலியான என்ன அப்படித்தான் நினைச்சுப்பா. அதனால அவளை சொல்றது அர்த்தம் இல்லை. திடீர்னு ராமானுஜ வைபவத்தை தெரிஞ்சுக்கணும்னா எதற்கு அது காரணம்னா ராமானுஜ திருவடிகள் தான் தரணும். அதை உபாயமாக பற்றி அடைந்தோம் என்றால் அடைந்து அனுபவிப்பதும் ராமானுஜன் திருவடி என்றுதான் பிராப்திய ஐக்கியத்தை சொன்னார். பிராப்திய பிராபகம் ராமானுஜன் திருவடி என்று அறுதியிடுகிற அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம். அப்பன்னா இந்த பாசுரம் என்ன தெரிவிக்கிறேன்னா இவாள விஷய பிரயோஜனம் இல்லை. நானும் அப்படித்தானே இருந்தேன். தகப்பனார் பிள்ளைய பார்த்து ஒழுங்கா படிடா சொல்லிட்டே இருப்பார். இவரொன்னும் படிக்கல, எப்படியோ வந்து ஏதோ உத்தியோகம் பண்ணிட்டு இருக்காரு வச்சுக்க. அந்த தகப்பனாருடைய சிறு வயசு விஷயம் எல்லாம் இந்த பிள்ளையாண்டன் யாரோ தாத்தா மூலமா இல்ல பாட்டி மூலமா தெரிஞ்சுட்டு வச்சுக்க. உடனே வேணா கேட்பாரு, சொல்லி இந்த பாரு ரொம்ப கோவம் வந்துடும். அப்பா நீங்க எல்லாம் நான் சின்ன வயசுல என்ன படிச்சீங்க, இன்னும் என்ன மார்க் என் தாத்தா எல்லாம் சொல்லியிருக்கா, பாட்டி எல்லாம் சொல்லியிருக்கா, நீ 30-20 தான் வாங்கி வந்திருக்க, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லியிருக்கா, எனக்கு தெரியுமா ஆயிப்பத்தின்னு போயிருக்கோம். அந்த நிலையில திருவாரூர் எது பேரு காமிப்பறேன் என்னமோ இவாளா சொல்லிட்டு இருக்கேன்னு நானே அப்படித்தானே இருந்தேன். அப்ப அவளை சொல்லலாமா? அப்ப என்ன வேணும்? ராமானுஜ திருவடி கிடைச்சிட்டு அதுவே பிராப்திய பிராபகம், அதுவே உபாயம். அதை தவிர மற்றது கிடையாது. மற்றவாளை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு என்ன சொல்லுங்கன்னு சொல்லாம தவிர ஏன் இப்படி போயிட்டு இருக்கிறேன்? நானும் அப்படித்தானே இருந்தேன். அதான் தெரியும். அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்தித்து அறியா மாமாயத்தை அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம்மாவடி மூவடி என்று அறியாமை அங்கித்தாய் எனதாவியல் கலந்து. ஆச்சரியமா ஆழ்வார் பாசுரம். அறியா காலத்திலே ஆழ்வார் பகவான் தனக்கு தானே பிராப்திய பிராப்தம் என்று நம்மாழ்வார் பகவானுக்கு நம்மாழ்வார்க்கு பகவான் காட்டி கொடுத்துட்டார். அறியா காலத்துக்குள்ளே அங்கும் திருப்பதி அப்படின்னா இதுல ஐத்திக்கம், திருமாலையாண்ட ஐத்திக்கம் வேறு, சுவாமி ராமானுஜர் ஐத்திக்கம் வேறு. அப்படின்னா அறியா காலத்துக்குள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து ஒன்றும் தெரியாத இக்காலத்தில் இந்த லோகத்தில் அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து ஒன்றும் தெரியாத இந்த காலத்திலே இந்த லோகத்திலே அறியா மாமாயத்து அடியேனை அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து வைத்தாயார் மாத்தினார். திருமாலையானுடைய நிர்வாகம் வேறு, எம்பெருமானுடைய நிர்வாகம் வேறு. எம்பெருமானானே எனக்கு ஒண்ணுமே தெரியாத காலத்துல என்ன இருந்து இப்ப மாத்தினார். ஆனா அன்பெருமான சொன்னார் அறியா மாமாயத்து அடியேனை அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து வைத்தாயார். இதுதான் ராமானுஜ தன் நிர்வாகமாக இது திருமாலையாண்டா சாய்த்தா போல அற்புதமாக காட்டினார் சுவாமி காட்டினார். இப்ப சிரமப்பட்டு இந்த லோகத்தில் கிடந்த அடியனை அறியாமாயமாயத்து அடிமை கண் அன்பு செய்வித்து அறியாத பால்ய பிராயத்திலே, அதுவும் சிறு வயசிலேயே பால்ய பிராயத்திலே சிறு குழந்தை இருக்கும்போதே என்ன பண்ண இருக்கும் காலத்திலேயே எம்பெருமான் அடிமை கண் அன்பு செய்ய வைத்தானே. என்ன சிறு வயசிலிருந்து அவனுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு தன்மையை செய்து வைத்தான் இல்லையா? அப்ப அவன் திருவடிகள் கைங்கரியம் பண்ணுவதில் ஒரு ஆசை, அந்த ஆசையை பிறப்பித்ததே பகவான் தானே. அதே போல இப்ப திருவரங்கத்துல என்ன தெரிவிக்கிறான்னா இந்த விஷயத்தை அறியா காலத்துக்குள்ளே அடியனுக்கு சொல்லிக் கொடுத்து, எப்படி சொல்லிக் கொடுத்தாரு சுவாமி ராமானுஜர்? எதன் மூலமாக தான்? கூரத்தாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் மூலமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார். கூரத்தாழ்வார் திருவடி சம்பந்தம் மூலமாக
எனக்கு சொல்லிக் கொடுத்தானோ அறியா காலத்து ஆக பகவானின் திருவடிகள் பிராப்திய பிராபகம் என்று நம்மாழ்வார் அதியிட்டார். ஆழ்வார் திருவடிகள் பிராப்திய பிராபகம் என்று மதுரகவி ஆழ்வார் வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் மதுரகவியா அதிர்விட்டார். எல்லா ஆழ்வார்களும் திருவடிகளை பிராப்திய பிராகம் என்று சுவாமி ராமானுஜர் எழுதிவிட்டார். அந்த ராமானுஜருடைய திருவடிகளே பிராப்திய பிராகம் என்று திருவரங்கத்தவதனால் எழுதியிருக்கு. 4 எடுத்துக்கோங்க, 4 எடுத்து முதல்ல பாருங்க. பகவானின் திருவடிகளே உபாய உபேயம் பிராப்திய பிராபகம் அப்படின்னு நம்மாழ்வார் எழுதிவிட்டார். அப்படின்னு சொன்ன நம்மாழ்வார் திருவடிகளே பிராப்திய பிராபகம் உபாய உபயம் என்று மதுரகவி ஆழ்வார் எழுதிவிட்டார். அப்படின்னு சொன்ன ஆழ்வார் எத்தனை பேர் இருக்கா? அத்தனை ஆழ்வாருடைய திருவடிகளே பிராப்திய பிராப்திய பிராகம் என்று சுவாமி ராமானுஜர் எழுதிவிட்டார். அப்படின்னு சொன்ன ராமானுஜர் திருவடிகளே பிராப்திய பிராபகம் என்று திருவரங்கத்தவதனார் எழுதிவிடுகிறார். இத்தனை சாய் இழுத்துட்டு என்ன இத்தனை தூரம் இழுத்துட்டு வரணும். சரி அழுதினை இப்ப என்ன சுவாமி, இப்ப நம்ம என்ன சுவாமி சொல்லணும் அப்படின்னு பிராப்திய பிராபம் ராமானுஜர் திருவடிகளே பிராப்திய பிராபம் என்று எழுதிவிட்ட திருவரங்கத்தவனார் இருக்கு இல்லையா? இப்ப அது பரிவந்த நம்ம இழுத்து வருதுன்னா நம்முடைய ஆச்சாரியன் சமாஷனம் பண்ணப்பட்ட ஆச்சாரியன், அந்த ஆச்சாரிய ஞானமனுட்டானவை நன்னாகுடைய ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனே அஸ்மதாச்சாரியன். அஸ்மத் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமம் அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருமன அஸ்மதாச்சாரிய பரியந்த அந்த அஸ்மத் ஆச்சாரியே பிராப்த பிராபகம் என்ற நிலைகள் நாம வரணும். வரணும்னா இப்ப 5வது நிலை. இதைத்தான் ஆளவந்தார் அர்த்த பரத்திர சாபி நித்தியம் யகீயம் அதியோ அதீயம் அப்படின்னு தெரியல. இத்தியம் யதீய சரணோ சரணம் அதீயம் அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணோ சரணம் அதீயம். இங்கேயும் அதே போல அங்க போனாலும் ஆச்சாரிய திருவடிதான் பிராப்திய பிராபகம் என்று ஆளவந்தார் பரமாச்சாரியன் ஆளவந்தார் அறிந்துவிட்டதே இந்த பாசுரத்துல சுஸ்பட்டமாக தெரிவிக்கிறார். யாரு? திருவரங்கத்தவதனார். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக என்ன தெரிவிக்கிறார் என்ன பாருங்க. பேரொன்றுமில்லை நின் சரணன்றி அப்பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி. அதெல்லாம் சொல்லிட்டு மெய்மை கூறிலே மெய்மறை கூறிலே அப்படின்னா உன் கை என்பது என்று ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றுதான் சொல்லலாம். சொல்லலால் கூறும் பரமன்று சொல்லால் கூறும் பரமன்று மெய்மை கூறிலே சொல்லால் ராமானுஜா உன்னுடைய வைபவத்தை என்னுடைய வாக்கால சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கானே இல்லையே. அதான் வாசா மகோச்சரம் மொழியை கலக்கம் பெரும் புகழான் வாசா மகரம் உன் பெருமை. அப்ப என்னுடைய சொல்லாலே இப்படி என்று சொல்வதற்கு சொல்லும்படி பெருமைகளே. அப்படி என்ன உண்மையை பார்த்தாங்கன்னா பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரளித்தற்கு ஆறொன்று வெள்ளை மற்ற சரணன்றி என்று இப்பொருளை தேருமவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்ம சொல்லால் கூறும் பரமன்று ராமானுஜா மெய்மை கூறிலே. பேருன்னா பிராப்திய உபாயம். உன்னுடைய திருவடி தாமரை தவிர வேறு பிராப்தியம் கிடையாது. அதை கொடுக்க போவது யார்னா அதாவது ராமானுஜ திருவடியை யார் கொடுப்பார்னா உன் திருவடிகளே பிராபகம் பிராப்தியம் திருவடி. அப்ப யார் கொடுப்பா? அந்த திருவடியே கொடுக்கறது. சுவாமி ராமானுஜ திருவடி வத்தணும், எதன் மூலமா வத்தணும்? இங்க நிறைய எல்லாம் இருக்கா சுவாமி, இந்த காசு கொடுத்தா அவெல்லாம் திருவடி பத்தலன்னா அதெல்லாம் முடியாது. அந்த திருவடிக்கு கைங்கரியம்னா அந்த திருவடி பத்தனமானோ அந்த திருவடியே தான் பத்தும்படியா அமைத்து கொடுக்கும். அப்ப திருவடியே உபாயம் திருவடியே உபாயம் திருவடியே பிராப்தியம் திருவடியே பிராபகம். அப்ப உன் திருவடியை தவிர மற்ற யாரும் எனக்கு கொடுக்க போவதில்லை. ஆனா மற்ற சரணன்றினா நல்லா பாருங்க, மற்ற சரணி அப்படின்னு கிடையாது. பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி. மேல வியாக்கியானம் வச்சா நல்லா விவரிக்கிறேன். பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரளித்தற்கு ஆறொன்று மெல்லை மற்ற சரணன்று என்றாலியா. ஒருவேளை தேவரையோட வலது திருவடி பிராப்தியம் என்றால் 20 திருவடி பிராபகமாக இருக்கலாம். அதான் மற்ற சரணன் இல்லையா. வேற ஏதாவது இருக்குமோ? இருக்கும்னா இந்த திருவடி பிராப்தியம் இந்த திருவடி பிராபகம் இல்லது இந்த திருவடி பிராபகம் அந்த திருவடி பிராப்தியம் அப்படி வேணா இருக்கலாம். தவிர அதை தவிர மற்றொரு 6 நாம் அறிவோம். மற்றொரு உபாயம் மற்றொரு பிராப்திய பிராபகம் நாம் அறிவோம். யார் தெரிவிக்கிறது? திருவண்ண ராமானுஜ திருவடியே பிராப்தியம் ராமானுஜ திருவடியே பாபம் என்று உயர்ந்த கருத்து இல்லையா. அந்த உயர்ந்த கருத்தை தான் இதை தெரிவிக்கிறார். பேரொன்று இதைத்தான் ஒரே வச்சிருக்கும். ஒருவேளை இந்த பாசுரத்தை வைத்துக் கொண்டுதான்
நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். சிலதெல்லாம் நம்ம பூர்ணமா நிர்ணயம் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா, காலக்ஷேபம் என்பது எல்லாத்துமே எல்லா விஷயம் வராது. அவளுக்கு ஒரு சங்குச்சமான ஞானம் தான். எல்லாருமே எல்லா ஞானம் கிடையாது. அடியாட்டி இல்லை, அதான் அடியன் சொல்லுவேன். அப்படி பற்றி எல்லாத்தையும் எல்லா விஷயம் வராது. சில அதிகாரத்துல சில விஷயங்கள் வரும். சில அதிகாரம். அதனாலதான் திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானம் இருக்கு. ஏன் சுவாமி 5 வியாக்கியானம்? 5 ஒன்னாதானே இருக்கணும் இல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வைபவம் உண்டு. அதே போலதான் நீ சொல்லுவாங்க. அப்ப உயர்ந்த கருத்து தெரிவிக்கிறாங்க. அதாவது இந்த தேரின ஞானத்தை யார் என்றால், சரி சுவாமி, தேருமவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொன்னால், இந்த தேரின ஞானம் யாரு கொடுத்தான்னா, புறத்தாழ்வான், திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்ன, அதே போல முதலையாண்டான் என்ன, வங்கீபுரத்து நம்பி என்ன, சோமாசி ஆண்டான் என்ன, பராசர பட்டர் என்ன, எம்பார் என்ன, கடாம்பி ஆற்றான் என்ன, வடுகு நம்பி என்ன, எங்களாழ்வார் என்ன, எத்தனையும் சொல்லே போகலாம். எத்தனை சொல்ல முதலாளர் தேருமவர்க்கும், அவதான் தேருமவர்கள், தேருமவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மை சொன்னார். அப்ப ராமோடைய திருவடி பிராப்திய பிரார்த்தனை தேரின ஞானத்தோடு இருக்கிறவர்கள் யாரு? இவெல்லாம் தேருமவர்க்கம் எனக்கும். இப்ப தேருமவர்கள் அவருக்கும் எனக்கும் என்னன்னா திருவங்க தெரிஞ்சிட. அப்ப தேருமவர்கள் எனக்கு என்றாருன்னா, அப்ப தேருமவர்க்கம் தேராத எனக்கும் கொள்ளணும். அவெல்லாம் தேரினுவா. ராமானுஜர் திருவடியே பிராப்திய பிராபம் யாரு? எங்களாழ்வார், கிடாம்பி ஆச்சான், பட்டர், வேதாந்தி வேதாந்தி என்று சொல்ற நஞ்சியர், வங்கீபுரத்து நஞ்சி, சோமாசி ஆண்டான், இவெல்லாம் தேருமவர்கள். நான் தேராதவன், பிராப்திய பிராபம் தேராது இல்லையா? அப்பனா எனக்கு அவருக்கு வாசி உண்டனும். ஆனா அவளுக்கு என்ன அனுகிரகம் பண்றான், அது எனக்கு அனுகிரகம் பண்ற. நான் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு என்ன அனுகிரகம் கிடைக்கிறதோ தேருமவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று. அதை என் வாயால சொல்லும்படியா இருக்கான்னா, ராமானுஜா மெய்மை கூறிலே நீதான் சொல்லணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். என்னன்றது நாளை சாயங்காலம் இதே ராமானுஜனுடைய காலட்சம் உண்டு. ஆச்சரியமான பாசனம் 45வது பாசனம் என்னன்னு பார்த்துக்கோம். கார்த்தால உங்களுக்கு இன்னும் மெசேஜ் வரல, வந்துடும். நாளைக்கு கார்த்தால கணினி செலுத்தாந்து காலட்சேபம் உண்டு. சாயங்காலம் இதா பிரகாரம் ராமானுஜன் காலட்சேபம் உண்டு. புதன்கிழமை காலட்சேபம் கிடையாது. மறுபடியும் வியாழக்கிழமை இருக்கலாம். பார்ப்போம் அது எப்படி என்று பார்ப்போம். ஆழ்வார் பெருமானாட்சி திருநேசன் ஆச்சாரியன் திருநேசன் பாகவதாரு திருவடிகளி சரணம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.